ஸோ ஹாய் ஆல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சங்ஜினோட அந்த செகண்ட் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த சீசன் ஒன்ல அந்த செகண்ட் பார்ட் ஆல்மோஸ்ட் வந்து செகண்ட் பார்ட் கவர் பண்ணிடலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த நாள் இல்ல, ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்ஸே வந்து ட்ராப் ஆயிருக்கும். இந்த சங்ஜினோ வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஹி டஸ் லைக் எப்படி சொல்றது, எவ்ரிடே வந்து அந்த எக்ஸசைஸ் அது எல்லாமே பண்ணுறதோ இருக்கட்டும், அந்த ஸ்ட்ரென்த்தில் வந்து அந்த பாயிண்ட்ஸ் இது பண்ணுறதா இருக்கும், எல்லா விஷயமும் அவர் பண்ணுவார். பண்ணும்போது ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்சுங்கிறது அவருக்குள்ளேயே நடந்திருக்கும். ஒரு ஸ்லிம்மான ஒரு பாடியில் வந்து ஒரு சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் வச்சு லைக் ஒரு அத்லெட்டிக் ஃபிட்ல இருந்தா எப்படி இருப்பாங்களோ அந்த அளவுக்கு இருந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து வரும்போதே வந்து லைக் வந்து அவங்களோட தங்கச்சியை வந்து ஆச்சரியப்படுவாங்க. என்ன பசங்களாம் இவ்வளவு இப்பெல்லாம் ரொம்ப ஹைட்டா வளர்றாங்க போல இருக்கு, என்ன விட நீ திடீர்னு ஹைட் ஆயிட்ட, அது இல்லாம அத்லெட்டிக் பாடி எல்லாம் வந்து திருப்பி ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு கேட்கும்போது ஓகே, அந்த ஒர்க் அவுட் தியேட்டரா பார்த்துட்டு இருக்காரு. லைக் வந்து ஓகே, இதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, ஸ்ட்ரென்த்லயும் சரி வைட்டாலிட்டிலையும் சரி கொஞ்சம் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, இன்டெலிஜென்ஸ் இப்போ தேவைப்படாது, மேபி ஸ்டாமினா தேவைப்படும் நமக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இது வச்சிருப்பாரு. சரின்னு சொல்லி நம்ம வந்து இந்த பாயிண்ட் இந்த சக்தியெல்லாம் நம்ம எங்கேயாச்சும் போய் இது பண்ணணும். கேட்ஸ்ல வந்து பெரிய பெரிய கேட்ஸ்க்கெல்லாம் போனா வந்து கண்டிப்பா கண்டுபிடிச்சுவாங்க இந்த மாதிரி ஒரு பவர் இருக்கிறது, லெவலப் ஆகிற மாதிரி பவர் இருக்குது, அதனால கொஞ்சம் சின்ன சின்ன கேட்ஸ்ல போகலாம், கொஞ்சம் ஹெல்ப்பர் மாதிரி போகலான்னு சொல்லி யோசிச்சுப்பாரு நம்ம சம்ஜினோ. சரின்னு சொல்லி ஒரு டி ரேங்கா டி ரேங்க் அண்ட் டி ரேங்க் கேரட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஹெல்ப்பருக்காக ஆள் வேணும், அது ஹெல்ப் பண்றது வேற எதுவுமே பண்ணாம ஹெல்ப் பண்ணாலே கொஞ்சம் அதிகமாக காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரைவேட் குரூப் வந்து ஹேர் பண்றதா தெரிஞ்சிருக்கும். சரின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாருன்னா டங் டங் சூஹாவா லைக் வந்து ஏதோ ஒரு பேர் இவங்களோட இது சரிங்களா. ஸோ இவங்க குரூப்ல போய் சேர்ந்துருவாரு. இது சேர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அங்க வந்து இந்த எக்ஸ்பிளேஷன்லாம் பண்ணுவாங்க. லைக் வந்து உள்ள வந்து எதா இருந்தாலும் இதாக முடியாது, நாங்க வந்து பொறுப்பேற்றுக்க மாட்டோம், அது மாதிரி நிறைய கிளாஸ் இருக்கும். லைக் அது இல்லாம வந்து உள்ள கிடைக்கிற அந்த மனா கிறிஸ்டல்லையோ இல்ல வந்து உள்ள கிடைக்கிற அந்த பாஸ் மெட்டீரியல் எந்த ஒரு பங்கும் இருக்காது. ஆனா பார்ட்டிசிபேட் பண்றதுக்கும் வந்து பேக தூக்குறதுக்கும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கும் இவ்வளவு காசு போட்டு கொடுத்துருவோம், மற்றபடி எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு கிளாஸ் எல்லாம் வச்சுட்டு லைக் வந்து இது பண்ணிடுவாங்க. இவரும் யோசிப்பாரு, ஓகே நல்ல டீம் தான், எல்லாமே ஃபைட்டர்ஸா இருக்கானுங்க, கொஞ்சம் சப்போர்ட்டிங் கேரக்டரா இருக்காங்க, ஆனா ஹீலர் இல்லாத ஒரு ஸ்குவாடா இருக்கே அப்படின்னு சொல்லி அப்பவும் கொஞ்சம் வந்து டவுட் படுவாரு. ஏன்னா ஹீலர் இல்லையே இவங்க ஸ்குவாட்ல, ஏதோ ஒரு சந்தேகமா இருக்கே அப்படின்னு மாதிரி ஒரு டவுட் இருக்கும் அவருக்கு. பட் வந்து அதை பத்தி கவலைப்பட மாட்டாரு. சரி நம்ம சைன் பண்ணிடலாம், என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சைன் பண்ணிட்டு அப்பதான் வந்து இன்னொரு கேரக்டரை வந்து நமக்கு வந்து லைக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டி ரேங்க் ஹண்டர். ஓகேங்களா, அவர் வந்து ஒரு டி ரேங்க் ஹண்டர். இப்போதான் வந்து புதுசாக வந்து இந்த ஹண்டிங் அந்த இதில் சேர்ந்துருப்பாரு. ஆனால் அவர் வியர் பண்ணுறது ஆர்டிஃபெக்டாக இருக்கட்டும், அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கியர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கியராக இருக்கும். ஒரு புதுசான ஒரு கியர் அவர் வியர் பண்ணிக்க வாடா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் யோசிக்கும் போது ஓகே, நீ எதாச்சும் லைக் வந்து பணக்கார பையனா அப்படின்னு பத்தி கேட்கும் போது எஸ் அவன் நான் ஒரு பணக்கார பையன். லைக் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவரோட பேருமே சொல்லியிருப்பாங்க. லைக் வந்து அவர் பேருமே வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து யோ ஜின்கு, யோ ஜின்கு, இவர் பேரும் யோஜின். எஸ், இவரோட பேர் வந்து யோஜின்கோ. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நான் ரொம்ப நாளா வந்து இந்த இதுல தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப நாளா அந்த என்ன சொல்றது ஹண்டிங் பண்ணிட்டு இருக்கேன், அதனால கொஞ்சம் கொஞ்சமா இன்ஃபர்மேஷன் எல்லாம் லைக் வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன் இந்த லைக் வந்து இந்த டஞ்சன்லாம் இருட்டா இருக்கு, இருட்டா இருக்கிறதுக்கு ரீசன் வந்து லைக் வந்து இது குகை மாதிரி இருக்கிறனால தான் இருட்டா இருக்கு, இது வந்து ஒளிரூட்டுறதுக்காக மனா கிறிஸ்டல்ஸ் இருக்கு, ஆனா மனா கிறிஸ்டலே பார்க்க முடியல, ரொம்ப இருட்டா இருக்கு இந்த டஞ்சன் அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்ப வந்து அவரோட அந்த கீ சென்சஸ் மூலியமா லைக் அவரோட அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ் மூலியமா இந்த இடத்துல என்ன மாதிரி மாஸ்டர்ஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருவாரு. ஒரு இன்செக்ட் டைப்பான மாஸ்டர்ஸ் இருக்கு அப்படின்னு மாதிரி டைப் கண்டுபிடிச்சிருவாரு. அது எங்க இருந்து வருதுன்னு வந்து அவரோட அந்த லைக் வந்து அந்த ரிஃப்ளெக்ஸை வச்சே வந்து ஈஸியாகவே கண்டுபிடிச்சிருவாரு மேலே இருக்குதுன்னு சொல்லி. அப்படி மேலே இருக்கிறது கண்டுபிடிச்ச உடனே வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். யாருக்குன்னா அந்த பீப்புள் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். லைக் வந்து டிஃபீட் பண்ணுறதுக்காக, அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் டிஃபீட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அவரு வந்து சரி அந்த இதெல்லாம் பண்ணிட்டு போயிடுவாரு. ஸோ சரின்னு சொல்லி இதாகிட்டு போயிடுவாரு. அப்புறமேட்டு வந்து ஃபர்தரா உள்ள போய் அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணும்போது அந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் இருக்காரு. உள்ள வந்து அந்த எசன்ஸ் ஸ்டோன் சொல்லுவாங்க இல்லைங்களா,
அந்த எசன்ஸ் ஸ்டோன் இருக்காது. அப்படி எசன்ஸ் ஸ்டோன்ஸ் இருக்காத போது அவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு, ஏதோ ஒரு இதை அட்டாக் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது அட்டாக் பண்ண மார்க்கும் பார்த்தீங்கன்னா வந்து இதுவா இல்லை, என்ன சொல்றதுன்னா கத்தி மாதிரி இல்லாம வந்து ஏதோ ஒன்று கடிச்சு வச்ச மாதிரி இருக்கு, மிருகமே மிருகத்தை கடிச்சு வச்ச மாதிரி இருக்கு. இந்த இடத்துல வேற ஒரு பேரல்ல இன்னொரு ஒரு சீன் ஓடுது. பெக்கு வந்து அவரோட ட்ரைனிங் அந்த செஷனுக்கு வந்து ஓடுது. அவர் ஒன் பெச்லேயே வந்து பெரிய பெரிய ராக்கை வந்து கிளியர் பண்ற மாதிரியும் அந்த மாதிரி ஒரு திங்ஸ் எல்லாம் ஓடும். சரின்னு சொல்லி ஃபர்தரா வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள போவாங்க, எல்லா மாஸ்டரையும் அழிப்பாங்க. ஆனா எல்லா மாஸ்டர்கிட்டையும் அந்த எசன்ஸ் ஸ்டோனுங்க இருக்காது. ஃபைனலி பாத்தீங்கன்னா வந்து இந்த மனா கிறிஸ்டல்ஸ் குமிஞ்சிருக்க ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருவாங்க. அது அது அலோன் மட்டுமே ரொம்ப பல கோடி லைக் வந்து அந்த மாதிரி மதிப்பு இருக்கிற மாதிரி அது இது கண்டுபிடிச்சிருவாங்க. இது கண்டுபிடிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்ணிடுவாருன்னா லைக் வந்து அந்த இவங்க லைக் வந்து யோஜினுவா ஆமா யோஜினுவோ வந்து என்ன பண்ணிடுவாருங்கன்னா லைக் வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து தற்செயலாக தான் கிடைச்சிச்சு, இதுலயும் வந்து சங்ஜினோக்கு வந்து இது வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு லா பாயிண்டா பிடிச்சி பேசிட்டு இருப்பாரா. இதுல கொஞ்சம் இவனுக்கு டென்ஷன் ஆயிடுவானுங்க, எதுக்கு நம்ம வந்து இதெல்லாம் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிடுவாங்க. அதுவும் இல்லாம வந்து பாஸும் வந்து அந்த இடத்துல தான் தூக்கிட்டு இருக்கோம். சரி நீங்க இங்க 2 பேர் இருங்க, நாங்க போய் வந்து வெளியே போய் இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்றதுக்காக கலெக்டிங் மெட்டீரியல் வந்து பைனிங் மெட்டீரியல் கொண்டு வந்துடும், அது கொண்டு வரது வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பாஸ் ரூம்ல இவங்க 2 பேரையும் விட்டுட்டு இவங்க ஓடிடுவாங்க. போறீங்களா, இவங்க ஓடிடுவாங்க. இவங்க ஓடிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா கொஞ்சம் தூரம் வெளியே போனதுக்கு அப்புறம் வந்து இவங்க அந்த இதுவே அந்த அந்த பிளேஸையே வந்து வந்த வழியே மூடி விட்டுருவானுங்க. ஓகேங்களா, வந்த வழியில மூடி விட்டுருவானுங்க. அப்படி மூடி விட்ட உடனே வந்து இவனுக்கு சஞ்சினோவுக்கு புரிஞ்சு போச்சு, ஓகே இவனுக்கு இந்த மாதிரி ஒரு டீம், இவனுக்கு வந்து அந்த ஹண்ட் அந்த உள்ளேயே இந்த கேட்ஸ்குள்ளேயே வந்து அந்த பீப்புளை வந்து கொல்ற டீமு, லைக் வந்து மனுஷங்களை கொல்ற டீமு. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஷேர் கிடைக்கக்கூடாதுக்காகவும் அந்த பணம் வந்து ஷேர் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவும் பண்ணுற மாதிரி ஆளுங்க அப்படின்னு மாதிரி தெரிஞ்சிருச்சு. அதனால தான் எங்ககிட்ட ஹீலர்ஸுமே இல்லை அது மாதிரி தெரிஞ்சிருச்சு இவங்களுக்கு. சரின்னு சொல்லி இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இதுங்க என்ன சொல்றதுன்னா வந்து அந்த பாஸ் வந்து லைக் வந்து எந்திரிச்சிரும். அந்த பாஸ் வந்து ஸ்பைடர் டைப்பான ஒரு பாஸ் வந்து எந்திரிச்சிரும். பாஸ் எந்திரிச்சு லைக் வந்து இவங்க 2 பேரும் சண்டை போறதுக்காக ரெடியா இருக்கும் போது இவர் என்ன பண்ணுவாரு, ஜின்ஹோ இவர் என்ன பண்ணுவாருன்னா வந்து நீ வந்து லைக் வந்து ஜின்ஹூ என்ன சொல்லுவாருன்னா நீ வெயிட் பண்ணு, நானே இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கத்தியை கொண்டு வந்து அது கூட வந்து சண்டை போறதுக்காக பார்ப்பாரு. லைக் வந்து சண்டையும் நடக்கும் அந்த இடத்துல. ஆனா வந்து அது கொஞ்சம் ஓவர் பவரா இருக்கும். லைக் வந்து கசாக்கா மாதிரியோ அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாரு. ஏன்னா வந்து லைக் வந்து ஸ்ட்ரகிள் பண்றதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா வந்து அது கொஞ்சம் ஹை ரேங்க்ல இருக்கும். ஓகேங்களா, ஹை ரேங்க்ல இருக்கும். அந்த ஒரு ரீசனால சி ரேங்க் டென்ஷன், சாரி டி ரேங்க் சொல்லிட்டேன், சி ரேங்க் டென்ஷன் இது. ஸோ சி ரேங்க் டென்ஷன் பாஸ்ங்கிறது கொஞ்சம் வந்து பவர்ஃபுல்லா இருக்கும். இவரோட லெவலுங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு C- அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். அப்படிங்கும் போது கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்க அந்த பீச்ல வந்து இவரால் டிஃபீட் பண்ண முடியாத அந்த சுச்சுவேஷன் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க பேசிட்டு இருப்பாங்க, ஒருவேளை நம்ம அந்த பாஸை டிஃபீட் பண்ண முடியல, அந்த மனா கிறிஸ்டலை கண்டுபிடிக்க முடியும்னா கூட அவ வச்சிருக்க அந்த லைக் வந்து அந்த பையன் போட்டிருக்க அந்த செட்டுவே வந்து பல கோடி மதிப்பு இருக்கும். அதை வச்சு நம்ம வித்தே நம்ம வந்து காசு சம்பாதிச்சிடலாம். ஸோ அதனால வந்து கவலைப்பட வேணாம், அந்த பாஸை நம்ம டிஃபீட் பண்ணிட்டு அது எசன்ஸ் வந்து எடுக்க முடியலனோ அந்த மனா கிறிஸ்டல்ஸ் எடுக்க முடியலன்னா அவனோட இது கிடைச்சிடும் சொல்லி இவங்க பேசிட்டு இருப்பாங்க. இப்போ சண்டைங்கிறது பீன் ஆகும். யாருக்கும் இருக்குன்னா இந்த சி ரேங்க் டஞ்சனோட அந்த பாஸுக்கும் சரி, அதே மாதிரி இந்த இவருக்குமே வந்து சண்டைங்கிறது ரெடி ஆகும். சண்டையில வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து லைக் வந்து சஞ்சினும் வந்து அவரோட அந்த லிமிட்டை ரீச் பண்ணிடுவாரு. ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட ஸ்டாமினாவா இருக்கட்டும், அவரோட ஃபாஸ்டா இருக்கட்டும், ரொம்ப ஃபாஸ்டாவும் சண்டை போடுவாரு. இதெல்லாம் பண்ணும்போது இவருக்கு ஒரு பயம் வந்துடும், ஒரு ஃபால்ஸ் ரேங்கரா இருப்பாரோ இவரு. அந்த ஃபால்ஸ் ரேங்கர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இவன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரேங்க் இருக்கும். லைக் வந்து இவங்களோட ஒரிஜினல் ரேங்க் வந்து ஒரு பிஓ இல்லை ஏ ரேங்கோ இருக்கும். அதை ஃபால்ஸ் பண்ணி ஒரு இஓ இல்லை டிஓ வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பவரை அவங்களே வந்து கன்சீட் பண்ணி இந்த மாதிரி வந்து பீப்புள் இருக்காங்க. லைக் வந்து இந்த சோலோ லெவலிங் வேர்ல்டில் வந்து மற்ற பீப்புள் இருக்காங்க. ஆனால் சஞ்சினோ அந்த மாதிரி கிடையாது. இப்போ தானே அவர் வந்து டெவலப் ஆகிறாரு. அதனால வந்து அவர் அந்த மாதிரி பண்றதுல அவர் வந்து இந்த ஜினுவோவை வந்து காப்பாற்றணும் தான் பார்த்துட்டு இருக்காரு. ஓகேங்களா, காப்பாற்ற தான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அது கூட வந்து சண்டை போட்டு இருக்கும் போது அதுக்கிட்ட வெனம் பவர்லாம் இருக்கு. ஓகேங்களா, வெனம் பவர்லாம் இருக்கு. அதனால நிறைய ஸ்கில்ஸ் யூஸ் பண்றாரு. லைக் டேஷ் அது இதுன்னு சொல்லி நிறைய ஸ்கில்ஸ் ஓப்பன் பண்றாரு. அப்படி யூஸ் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அவரோட அந்த இதை யூஸ் பண்ணி தான் லைக் என்ன சொல்றதுன்னா வந்து அவரோட அந்த டெய்லி ரீசெட் யூஸ் பண்ணி மட்டும் தான் அதை டிஃபீட் பண்ணிருக்க முடியும். அதுக்கிட்ட இருந்தால் அந்த எசன்ஸ் தண்ணியுமே எடுத்துருவாரு. இதை பார்த்துட்டு வந்து ஜின்னுவோ வந்து என்ன பண்ணிடுவாருன்னா கொஞ்சம் வந்து இதாயிருவாரு, இவருக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்காக போவாரு. மேல இருந்து இவனுங்க வந்துருவானுங்க, யாருன்னா அந்த டீம் வந்து வந்துருவானுங்க. இவனுங்க என்ன நினைச்சிருவானுங்கன்னா இந்த பையன் தான் வந்து
இந்த கீரெல்லாம் யூஸ் பண்ணி அதை டிஃபீட் பண்ணிட்டான், அந்த பாஸை டிஃபீட் பண்ணிட்டான். ஸோ அதனால வந்து நீ வந்து எங்க டீம் கூட சேர்ந்துக்கோ, நீ வந்து பக்கத்துல இருக்க அந்த ஈரான் கண்ட்ரை வந்து கொன்னுரு அப்படின்னு மாதிரி ஒரு இது கொடுப்பானுங்க. இவன் என்ன பண்ணுவான்னா சஞ்சீன்ஹோ முன்னாடி வந்து நிற்பான். ஆனா நின்றுட்டு என்ன பண்ணுவான்னா சஞ்சீன்ஹோ வந்து எதுவும் பண்ணாம இவனுக்கு முன்னாடி வந்து லைக் வந்து அந்த சோடா நீட்டுவான். அப்போ வந்து ஓகே இது வந்து ஹார்ட்வேல தான் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிடுவாங்க, டக்குன்னு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் இவருக்கு வரும், அர்ஜென்ட் ரிக்வஸ்ட்னு சொல்லி 6 பேர்த்தையும் நீ கொல்லணும், இல்லைன்னா உன்னோட ஹார்ட் வந்து ஸ்டாப் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நோட்டிபிகேஷன் ஃபர்ஸ்ட் வரும். இதை பார்த்து அவர் கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும் போது என்ன பண்ணிடுவாங்கன்னா அங்கிருந்த ஒரு மேஜ் வந்து ஒரு அட்டாக் டைப் மேஜ் வந்து இவரை வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க. இந்த அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் பேக்ரவுண்ட்ல ஒரு நாய்ஸ் வரும். இந்த மாதிரி வந்து லைக் வந்து நான் சாயின் கூட வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இதுக்கு போனேன், கேட் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஆனா சாயின் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சிங்கிள் ஸ்டாஷ்ல வந்து ஈஸியா அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் டிஃபீட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு போகும். இந்த இடத்துல வந்து இந்த அட்டாக் பண்ண உடனே இவர் யோசிக்க, மாமா இல்ல நீங்க எப்பவுமே வீக்கான பர்சனை தானே அட்டாக் பண்ணுவீங்க, வீக்கஸ்ட் டேங்க் பர்சனை தானே அட்டாக் பண்ணுவீங்க, இது எனக்கு எப்படி எங்கேயோ தெரியாம போயிடுச்சு, இது வந்து மறுபடியும் நடக்குது. இவங்க வந்து லைக் வந்து என்ன சொல்றதுன்னா வந்து லைக் வந்து இது பண்றதுக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு பேசிப்பானுங்க, நீ வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ணிருக்கான் பாத்தியா, இவன் வந்து இன்னுமே எந்திரிச்சு நின்றுட்டு இருக்கானே அப்படின்னு மாதிரி இருக்கும்போது பக்கத்துல ஒருத்த வருவான், அவனை வந்து போட்டு தள்ளிடுவாரு லைக் வந்து சஞ்சின்ஹோ. அது வந்து எப்படி அந்த வாழை எடுத்தான், எப்படி அவனை கொன்னான்ங்கிற மாதிரி அவனுக்கு சுத்தமா எதுவுமே யாருக்குமே புரியாது. மீதி இருக்க அந்த 5 பேருக்கும் சுத்தமா புரியாது இவன் யார் இவன் அப்படின்னு மாதிரி ஒரு டவுட்லயே சுத்திட்டு இருப்பானுங்க. சரின்னு சொல்லி எல்லாருமே ஒரு 2 பேர் வந்து அட்டாக் பண்ண பார்ப்பானுங்க. சரிங்களா, 2 பேர் வந்து அட்டாக் பண்ண பார்ப்பானுங்க. லைக் வந்து ஹி வில் யூஸ் லைக் வந்து ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த 2 பேரையுமே ஒரு செகண்ட் கூட இல்ல, ஒரு 2 செகண்ட்குள்ள போட்டு தள்ளிடுவாரு. போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் வந்து இந்த லீடருக்கு வந்து ஒரு பயமாயிரும். அப்ப வந்து அவரோட ஸ்கில்ல யூஸ் பண்ணி இவனை அட்டாக் பண்ணலான்னு வரும்போது கரெக்டா அவனை வந்து மூச்சில கையை வச்சு சாச்சிருவாரு. ஓகேங்களா, லிட்டரலி அவனை வந்து லைக் வந்து ஒரு ஜோக் மாதிரி பார்ப்பாரு. ஒரு பி ரேங்க் ஹண்டர், ஓகேங்களா, பி ரேங்க் ஹண்டர் ஒரு ஜோக் மாதிரி பார்ப்பாரு. பி ரேங்க் ஹண்டர் ஆல்மோஸ்ட் வந்து நான் யார் தெரியுமா, நான் என்ன காசு வேணா கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்பாரு. என் அண்ணன் யார் தெரியுமா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது டக்குன்னு வந்து போட்டு தள்ளிடுவாரு. அவன் அண்ணனை பத்தி எல்லாம் கேட்கல, எதை பத்தியும் கேட்கல, யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி போட்டு தள்ளிடுவாரு. போட்டு தள்ளி வெளியே வந்துருவாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. அதாவது இந்த இது ரிப்போர்ட் என்னன்னா இந்த இவன் அந்த சின்ன பையன் தான் வந்து அந்த பாஸ்லயும் சரி அதுல கொண்டுட்டு வெளியே வந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட் ஆயிரும். இவர் வந்து உங்க கூட இருந்திருக்காரு, நீங்க வந்து இந்த ஈராங்க காப்பாத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் எழுதிடுவாங்க. இதாக ஹீரோ அசோசியேஷன் பிளஸ் வந்து இந்த மாதிரி இத்தனை பேர் வந்து செத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். இதுல வந்து ஒரு புது ஸ்கில் வந்திருக்கும் அவருக்கு, மர்ட்ரஸ் இன்டென்ட்னு சொல்லி ஒரு புது ஸ்கில்லுமே வந்திருக்கும் அவருக்கு. அந்த ஸ்கில்லுமே பார்ப்பாரு, இந்த பீப்பிளை கில் கொன்னதையுமே பார்ப்பாரு. யோசிச்சுட்டு இருப்பாரு என்னடா இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. இந்த இடத்துல வந்து அந்த ரிப்போர்ட் வரும் யாருக்குன்னா வந்து இந்த லைக் வந்து ஒரு செக்ரட்டரிக்கு, அந்த லைக் வந்து அந்த பிரசிடென்ட் இருக்க செக்ரட்டரிக்கு ஒரு நியூஸ் வரும். என்னன்னா வந்து இதுல வந்து ஒரு இது ஈரான் கண்ட்ரி இதுல வந்து 2 பேர் மட்டும் தான் சவா இருக்காங்க, அவங்க என்ன ஓடி வந்துட்டாங்களா அப்படின்னு. இல்ல கேட்டை வந்து கிளியர் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அதுல இருந்தவங்க 2 கிளியர் பண்ணது 2 பேர் தான், டியும் சரி அதுக்கப்புறம் வந்து ஒரு ஈ ரேங்க் கண்ட்ரோல்ஸும் தான் வந்து இது பண்ணிருக்காங்க. அந்த ஈ ரேங்க் கண்டர் பேர் வந்து சஞ்சின்ஹோ அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து யோசிப்பாரு, என்னமோ நடக்குது, லைக் எப்படி வந்து இந்த இன்சிடென்ட்லயும் இவர் இருந்திருக்காரு, இந்த டஞ்சன் டபுள் டஞ்சன்லயும் இருக்க இவன், அது இல்லாம வந்து அந்த இறந்தவன் வந்து ஹாங் ஆச்சு, இவன் வந்து லைக் வந்து அந்த எஸ் ரேங்க் கண்ட்ரோட தம்பி தானே அப்படின்னு மாதிரி லைக் வந்து பேசிட்டு இருக்கும் போது ஓகே இது கொஞ்சம் பிரச்சனை ஆகும் போல இருக்கு அப்படி யோசிச்சுட்டு இருப்பாரு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா கொஞ்சம் ஃப்ரைட் சிக்கன் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு சிஸ்டருக்காக. அதை வந்து அவர் கிட்ட கொடுத்து சாப்பிட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னா வந்து அந்த இடத்துல வந்து அவர் வந்து பழைய மெமரிஸ் வரும், லைக் அந்த பீப்புளை கொன்னது, அது லைக் வந்து இது பண்ணது, அந்த மாதிரி மெமரிஸ் எல்லாம் இவருக்கு வரும். இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போது வந்து சரின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் பியர் மாதிரி ஒரு டீம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அதை குடிக்கலான்னு பார்க்கும்போது அது குடிக்கும் போது வந்து ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் ஹாஸ் பீன் டிடெக்டட், லைக் வந்து ஹெல்த் அண்ட் லாஞ்சிவிட்டி அது லெவல் போட்டிருக்க மாட்டாங்க, டக்குன்னு வந்து சரியான மாதிரி இருக்கும். அதாவது நான் இன்டாக்சிகேஷனும் ஆக மாட்டேன், எனக்கு ஏதாச்சும் வந்து இல்லஸ் வந்தா அது எனக்கு வந்து சரியாயிரும். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு எப்படிப்பட்ட பவர்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இவருக்கு ஏதோ ஒரு டிசீஸ் வருது, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சரே வருதுனாலும் அந்த கேன்சர் வந்து அடுத்த செகண்ட் இதாயிரும், வரவும் வராது, வந்துச்சுன்னா அடுத்த செகண்ட் அது சரியாயிரும். எந்த ஒரு டிசிஷனோ பாய்சனோ கர்ஸோ எதுவுமே இவரை வந்து எதுவும் பண்ணாது. ஓகேங்களா, எதுவுமே இது வந்து யாராச்சும் கேர்ஸ் பண்றாங்களா கூட அந்த கேர்ஸுங்கிறது இதுக்கு வேலை செய்யாது. ஒரு கீரல் போடுறாங்க அப்படின்னும் போது அந்த கீரல் வந்து பாத்தீங்கன்னா லைக் வந்து கீரல் அந்த பிளட் வர மாதிரி ஹெவியான ஒரு டேமேஜ் இருந்தா அது சரியாகாது, கொஞ்சம் டைம் இருக்கும். ஆனா வந்து ஒரு நோய் மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இவருக்கு வந்து எதுவுமே பண்ணாது, அதாவது இன்டாக்சிகேஷனும் ஆக மாட்டாரு அப்படிங்கும் போது ஒரு விஷயத்த இந்த இடத்துல வந்து இது பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து இவங்க வந்து தங்கச்சி வந்து யாரோ உங்களுக்கு கால் பண்ணிருக்கான் வந்து இது பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே இவன் அந்த சின்ன பையன்
அவன் வந்து இவரை கூப்பிட்டுருப்பாரு. எனக்கு வந்து உங்களோட பவர் பற்றியெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் இது ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன், பெரிய இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அட்லீஸ்ட் நான் சொல்கிறத வந்து கேட்டுட்டாச்சு நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாருன்னா, நான் வந்து லைக் வந்து ஒரு இத்தனை வந்து ரைடை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும். அப்படி நான் முடிச்சேன்னா வந்து எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லுவார். இத்தனை ரைடுக்கு நான் உங்களுக்கு என்ன ஆஃபர் பண்ணுறேன்னா, என்னோட அந்த லைக் வந்து அந்த கில்ட்டோட ஹெட் ஆஃபீஸாக இருக்க அந்த பிளேஸோட அந்த மொத்த டாக்குமெண்ட்டை உங்களுக்கு தரேன். இந்த இதை முடிச்சோடனே அதை நீங்கள் உங்களோட கில்ட்டை உங்களோட பிளேஸாக நீங்கள் ஓன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் ஒரு ஆஃபர் கொடுப்பாரு. இதை வந்து கேட்ட உடனே வந்து ஓகே உனக்கு வந்து கில்ட் லீடர் ஆகணும்னு ஆசையா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, எஸ் எனக்கு கில்ட் லீடராக ஆகணும்னு ஆசை. ஏன்னா நாங்கள் வந்து எங்களோட கம்பெனிக்குள்ள ஒரு கில்ட் ஓப்பன் பண்ணணும், ஒரு ஆறாவது ஒரு கில்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங்ல இருக்கும் அப்படின்னு மாதிரி சொன்னோடனே இவர் யோசிப்பாரு, நான் லெவலப்பாக ஈவன் எஸ் ரேங்க் அதுக்கு மேலேயே போகலாம், எனக்கு இந்த காசெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சு இவரை வந்து ஃபர்ஸ்ட் நான் டிக்ளைன் பண்ணிடுவார். இவர் சரி எதுக்கு அப்படின்னு சொல்லி டிக்ளைன் பண்ணிடுவார். அப்போதான் வந்து அந்த ஒரு பர்சன் அந்த லீடரை கொண்டாங்க பார்த்தீங்களா, ஒரு கேங் இருந்து அந்த லீடரை கொண்டு வந்து அந்த அண்ணனை காமிப்பாங்க. அந்த அண்ணன் வந்து யூஎஸ்ஏல வந்து ஒரு பெரிய கில்ட்ல வந்து ஒரு மெம்பரா இருப்பாரு, அதுவும் எஸ் ரேங்க் ஹண்டரா இருப்பாரு. ஓகேங்களா. லைக் வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த இறப்பாக்கு தெரிஞ்சு இந்த 2 பேர் மட்டும்தான் வந்து உயிரோட இருக்காங்கன்னு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் எப்படி உயிரோட இருக்கலாம், சாரி ஓகே இந்த அன்டர் அசோசியேஷன் ஏதோ மறைக்கிறானுங்க, 2 பேர் தான் ஏதோ கொள்றானுங்க போல இருக்கே என் தம்பியை, அதனால நானே வந்து இவனுக்கு கொள்றேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் கேட்பாரு லைக் வந்து ஏதாச்சும் வெளிநாட்டுல போய் யாராச்சும் கொண்டா வந்து ஏதாச்சும் வந்து இது இருக்கா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ஆகும். ஆனா வந்து அதை நம்ம வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்க அசிஸ்டன்ட் சொல்லும் போது சரி நான் வரேன், வேலையெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பா நான் வந்து உங்களை 2 பேர்த்தையும் கொள்றேன்டா அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து வழக்கம் போல இவர் வந்து லைக் வந்து அந்த டெய்லி வந்து இந்த கொஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் வந்து ஒரு தடவை வந்து அந்த டெய்லி கொஸ்ட் வந்து ரன்னிங் டைம் வந்து எக்ஸ்ட்ராவா வர மாதிரி காண்பாரு. அதாவது வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு 20 கிலோமீட்டர் ஓடி பார்ப்பாரு, ரன் ஆகும். ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து டபுள் டைம் பண்ணும்போது அவருக்கு ஒரு கீ கிடைக்கும். ஓகேங்களா, அவருக்கு வந்து ஒரு கீ கிடைக்கும், இந்த டீமன் கேசல் கீன்னு வந்து ஒரு கீ கிடைக்கும். இது வந்து டீமன் கேசல்குள்ள நீங்க என்டர் ஆகலாம். இதோட டிஃபிகல்ட்டி லெவல் வந்து எஸ். அது வந்து இதுல நீங்க முடிக்கிறது மாதிரி எலிக்சர் ஆஃப் லைஃப்னு ஒரு இது கிடைக்கும். இது மூலியமா எந்த கர்ஸா இருந்தாலும் சரி, எந்த ஒரு இல்லஸா இருந்தாலும் சரி, ஒரு பவர்ஃபுல் மேஜிக் அந்த டிராப் மூலியமா டிராப்ங்கும் போது ஒரு சரின்னு சொல்லிட்டு லைக் அந்த எலிக்சர் லைஃப் லைக் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவாருன்னா அவர் அந்த இடத்துக்கே போயிடுவாரு. சரி உள்ளே போயிடுவாரு. இது ஒரு எஸ் ரேங்க் கேட்னால அந்த ஜிஜு ஐலாண்ட் இருந்த அளவுக்கு ஒரு பெரிய கேட்டா தான் இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேட்டா தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து தான் இந்த இடத்துல வந்து இது பண்ணணும்னு ஒரு காஷியஸோட தான் உள்ள போவாரு. நான் டெவலப் ஆயிட்டல, ஸோ அதனால பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுக்குள்ள போந்துருவாரு. போன உடனே வந்து செர்பரஸ், அதாவது ஒரு பெரிய வந்து ஃபயர் இதுல வந்து ஒரு பெரிய பில்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆகும் போதே நமக்கு வந்து இந்த ஸ்டோனுங்கிறது நம்ம கையிலேயே இருக்கும், அந்த வெளியே வரதுக்கான ஸ்டோனுங்கிறது நம்ம கையிலேயே இருக்கும். அப்போ வந்து அந்த 3 ஹெட்டட் செர்பரஸை வந்து மீட் பண்ணுவாரு. இந்த 3 ஹெட்டட் செர்பரஸோட அந்த இதுவே வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹை ரேங்க்ல இருக்கும். அவரோட அந்த இதுவே பாத்தீங்கன்னா வந்து அதோட இதுவே பாத்தீங்கன்னா வந்து ரெட் கலர்ல தான் காட்டும். அது வந்து ஒரு அட்டாக் பண்ணதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300-400 எக்ஸ்பி வந்து அவருக்கு குறையிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுங்கிறது இந்த இடத்துல அமைஞ்சிருக்கும். ஓகேங்களா, 300-400 எக்ஸ்பி வந்து குறையிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அமைஞ்சிருக்கும். அது வந்து ஹெவியா பவர் இருக்கு. இது மோசமா பண்றதுக்கு அது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து இன்னும் பவர்ஃபுல்லா மாறிடும், ஒரு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு பவர்ஃபுல்லா மாறிடும். சரி நம்ம வெளியே போயிடலாம், இது நமக்கு செட் ஆகாது, எவ்வளவுதான் பண்ணாலுமே அதை டிஃபீட் பண்ண முடியாது. அந்த டெலிபோர்டேஷன் வந்து ருவீனா வந்து டெலிபோர்டேஷன் வந்து அவருக்கு கிரஷ் பண்றதுக்கு முன்னாடி வந்து அட்டாக் பண்ணவும் ஆரம்பிச்சிடும். அது அப்படி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் போது வந்து இவன் வந்து பெரிய பெரிய காஸ்ட் கொடுத்து ஹெச்பி போர்ஷன்ஸ் வாங்கினாலும் சரி, எது பண்ணாலும் சரி, எதுவுமே இதாகல. ஈவன் வந்து அவரோட அந்த ஸ்கில்ஸுமே வந்து அந்த டீமன் மேல யூஸ் ஆகல, அந்த லைக் வந்து அந்த செர்பரஸ் மேல யூஸ் ஆகல. அப்படிங்கும் போது அவர் வந்து என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு மாதிரி உட்கார்ந்துருக்கும் போது சரி வெனமோட அந்த வெனம் வந்து குடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெனம் குடிச்சு பார்த்தா அவரோட அந்த ஹெல்த்துங்கிறது ரீகெயின் ஆயிரும். அப்படி ரீகெயின் ஆனாலுமே பாத்தீங்கன்னா வந்து டக்குன்னு வந்து அதை அட்டாக் பண்ணதான் பார்க்கும். இதுதான் செர்பர்ஸ் வந்து அட்டாக் பண்ணதான் பார்க்கும். ஈவன் வந்து அவருக்கு வந்து ஹெவியான ஒரு டேமேஜே விழுதுரும் இந்த இடத்துல. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அதை கடிச்சு அது இது பண்ணிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவாருன்னா அவரோட கத்தியை வச்சு நங்குன்னு அதோட கண்ணை குத்த ஆரம்பிச்சிருவாரு. குத்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெல் கேட் கீப்பர் செர்பரஸை வந்து ஆல்மோஸ்ட் வந்து டிஃபீட் பண்ணிடுவாரு. அப்பதான் வந்து அவருக்கு ஒரு இது மாதிரி கிடைக்கும், ஃபார்முலா கிடைக்கும். எலிக்சர் ஆஃப் லைஃப் தயாரிக்கிற ஃபார்முலா வந்து இந்த 3 ஐட்டம் வந்து இது பண்ணாதான் கிடைக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேசலுக்குள்ளதான் இருக்கு
இந்த 3 ஐட்டம் அது வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் ரேங்க் அந்த ஃப்ளோரை ரீச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். இந்த கேட்டுக்குள்ளே இப்போ போனது வந்து சரி, அது இப்போ இருக்கிற லெவல் மூலியமா போனோன்னா நான் கண்டிப்பாக இறந்து போயிடுவேன். அதனால நான் வெளியே போயிட்டு கண்டிப்பாக நான் திருப்பி வருவேன், அந்த எலிக்ஸ் ஆஃப் லைஃபை வந்து நான் கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் வந்து அவர் வந்து வெளியே வந்துடுவார். வெளியே வந்ததுக்கப்புறம் சரி இப்போ இருக்க பவரில் நான் கொஞ்சம் ஹையாகவே இருக்கேன், என்னோட அம்மாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னா கண்டிப்பாக நான் அந்த இடத்துக்கு போகணும், அதுக்கு நான் வந்து லெவலப் ஆகணும். ஸோ வந்து நான் நிறையா வந்து கொஞ்சம் ஹை ரேங்கான டஞ்சனுக்குள்ளே போனால் கொஞ்சம் எனக்கு வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு மாதிரி சின்ன யோசனை வச்சிருப்பாரு இவர். சரி, ஆனால் எப்படி போகிறது அந்த மாதிரி ஒரு திங்கியில் இருப்பார். ஆனால் ரேங்க் வந்து ஃபாஸ்ட் ஆகணும்னு சொல்லி என்ன பண்ணுவாருன்னா இவரோட அந்த இதுக்கு வந்து ஒத்துப்பார். ஏன்னா வந்து ஒரு 30 கேட்டு கிட்ட நம்ம பண்ணும்போது கண்டிப்பா வந்து ஒரு டி ரேங்க் சி ரேங்க் கேட் கிட்ட நம்ம பண்ணும்போது பெட்டரா இருக்கும்ல, கொஞ்சம் ஈஸியாகவும் டெவலப் ஆயிடலாம். சரி, இவரோட அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஒத்துப்பாரு. சரி, ஒத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இவங்க வந்து அந்த கேட்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மேசிவா கேட்ஸ் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சி ரேங்க் கேட்டை வந்து சிஆர் டி ரேங்க் கேட்ஸ் வந்து மேசிவா வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்படி மேசிவா வாங்கும்போது தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து சாயனை வந்து திருப்பி காட்டுவாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி ஜின் ஓட கம்பெனியில இருக்க யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணிடுவோம்னா வந்து ஒரு ஆஃபர் இருக்கும். நீங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கண்ட்ரா இருக்கீங்க, நீங்க வந்து என் கூட வந்து லைக் வந்து எங்களோட கில்ட்டோட லீடரா நீங்க வந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அந்த மாதிரி வந்து ப்ரப்போசல் பண்ணுவாங்க. நான் அதை டிக்ளைன் பண்ணிடுவாங்க. அப்பதான் வந்து இவர் பேசிட்டு இருப்பாரு, இவரோட அப்பா, அந்த சின்ன பையனோட அப்பாவை பேசிட்டு இருப்பாரு. என்னன்னா வந்து ஆல்ரெடி ஒரு 5 கில்ட் இருக்கு, பட் இருந்தாலும் நம்ம அவங்க தான் வந்து எல்லா அந்த பவர் சோர்ஸ்க்குமே இதுவா இருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா இது பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஒரு கில்ட் ஓப்பன் பண்ணாதான் நம்மளும் கொஞ்சம் வந்து ஸ்டேபிளா இருக்க முடியும், நம்மளும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹவுஸா மாற முடியும் அப்படின்னு மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருப்பாரு. அதனால தான் ஒரு கில்ட்டே தேவைப்படுற. நீயும் வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும், ஸோ நீ பண்ணு, உன்னால முடிஞ்சா கண்டிப்பா நீ வந்து இது ஆகு, பெட்டரா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிடுவாரு. தென் வந்து நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு ரிக்வஸ்ட் வரும். ஒரு பி ரேங்க் வந்து டி ரேங்க் வந்து ஒரு கேட்ல வந்து லைக் வந்து பீப்புள் வேணும்னு சொல்லி ரிக்வஸ்ட் வரும். சரின்னு சொல்லி இவங்களுக்கும் மீதி, அதாவது அந்த டபுள் டென்ஜன் மீது வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் சரி ஒரு ரிக்வஸ்ட்ங்கிறது போகும். டபுள் டென்ஜன்ல வந்து சர்வைவ் ஆனவங்க அதுல வந்து கிட்டத்தட்ட யார் யார் வருவாங்கன்னா வந்து அந்த லீடரா இருந்தவர் வருவாரு, அந்த ஹீலர் பொண்ணு வருவாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அந்த கத்தி வச்சிருந்த ஆளு அவரு வருவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இன்னொருத்தர் ஒரு 4 பேர் கிட்ட வந்து ஆல்ரெடி அந்த டபுள் டென்ஷன்ல இருந்தவங்க, சர்வைவ் ஆனவங்க, டபுள் டென்ஷன்ல இருந்து சர்வைவ் ஆனவங்க வெளியே வந்தவங்க அந்த இடத்துல வருவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து 2 லீடர் ஹண்டர்ஸ் கில்ட்டும் சரி, ஒயிட் ஐக்கல் கில்ட்டும் சரி, அவங்க 2 பேரும் ஒரு மீட்டிங் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கிரேசியான பிளான் இருக்கும். என்னன்னா வந்து இந்த ஜிஜு ஐலாண்ட திருப்பி வந்து ஒரு ரைட் பண்ணலாமா, ஏன்னா வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு பிளானிங்ல இருப்பாங்க. அந்த மாதிரி பிளானிங்கை வந்து அவர்கிட்ட சொல்லுவாரு. சரி, நம்ம வந்து செக் பண்ணலாம், அந்த பிளான் ஓகேவா இருந்தா கண்டிப்பா வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு மாதிரி லைக் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து இவங்களுக்கும் அந்த ரிக்வஸ்ட் வருது. இவங்களுக்கு வந்து அங்க போலாமா இல்ல வேணாமா அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த அந்த இவங்க யாருன்னா இந்த ஹீலர் கேரக்டர் ஓகேங்களா, லீ வந்து லைக் வந்து ஒரு இதுல தான் இருப்பாங்க, டிலேமால தான் இருப்பாங்க. பட் இருந்தாலுமே வந்து இது ஓகே அப்படின்னு சொல்லி சாயன் வந்து அவங்களோட அந்த யோஜின் கில்ட்ல இருந்து வந்து அந்த யோஜின் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து அப்போ இது கொடுத்தாங்க இல்லைங்களா, ப்ரொபோசல் கொடுத்தாங்க இல்லையா, அதை பத்தி வந்து இவர்கிட்டயே சொல்லுவாரு, யாருக்குன்னா சாய் கிட்டயே சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது கூட வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஓகே நீங்க என்ன சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு மாதிரி தான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது ஓகே இது வெல் தான் அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இவருமே யோசிச்சுட்டு இருப்பாரு. அந்த லைக் வந்து நிறைய விஷயங்களை நம்ம இறந்துட்டோம் அந்த ஜிஜு ஐலாண்ட, ஸோ அதனால நம்ம வந்து திருப்பி அந்த ஜிஜு ஐலாண்டுக்கு போகணும், ஜிஜு ஐலாண்டை கேப்சர் பண்ணணும், அதுதான் வந்து நம்ம கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு இது அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. யாருக்குன்னா இவங்க எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பாங்க, லீடர்ஸ் எல்லாமே, இந்த கில்ட் லீடர்ஸ் எல்லாமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லி இதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஜிஜுவாயில வந்து நிறையத்த லாஸ் பண்ணியிருப்பாங்க. இவர்னா இவரோட ஃப்ரெண்டை லாஸ் பண்ணியிருப்பாரு பெக் வந்து, அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து அவரோட நிறைய ஹண்டர்ஸை வந்து அந்த இடத்துல வந்து லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹண்டர்ஸ் கில்க்கு நிறைய பேர் லாஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பேக்ரவுண்ட்ல ஒரு ஸ்க்ரீன் ஓடும். இந்த இடத்துல வந்து அந்த இவர் கூட யோஜின்ஸ் கூட, அதாவது ஏரங்கண்டர், அதாவது இன்ஸ்பெக்டர், அந்த இதுல ஹண்டர்ஸ் இதுல வந்து இன்ஸ்பெக்டர் கூட வந்து ஒரு சிவிலியன் பேசிட்டு, இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டன்ட் கூட ஒரு சிவிலியன் பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க. அப்படியே ஜம்ப் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா வந்து சஞ்சினுவோ வந்து அந்த பழைய அந்த லீடரா இருந்திருப்பாரு இல்லைங்களா, அவரு கூட வந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த டபுள் டஞ்சன்ல வந்து ஒரு அந்த
குரூப் லீடரா இருப்பாரு பாத்தீங்களா, அவர் கூட பேசிட்டு இருப்பாரு. அவர் கூட பேசிட்டு இருக்கும் போது தான் வந்து சொல்லுவாங்க, லைக் வந்து உனக்கு வந்து நிறைய பேர் நல்ல ஹீல் ஆனது வந்து வந்திருக்காங்க போல இருக்கு அப்படி மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சஞ்சினுவா வந்து டிஃப்ரெண்டா மாறுறதையும் பார்ப்பாரு, வெல் பில்ட் ஆனது பார்ப்பாரு. அதுக்கப்புறம் இந்த 5 பேர் தான் வந்து அந்த இதுல இருந்து இதானவங்க. அது பார்க்கும்போது ஒரு பழைய மெமரி வந்து அவருக்கு வந்து கிளிக் ஆஃப் ஆகும். யாருக்கா சஞ்சினுக்கோ பழைய மெமரி கிளிக் ஆஃப் ஆகும். அவர் வந்து அந்த இவரையும் பார்ப்பாரு, யாருன்னா வந்து லீயும் பார்ப்பாரு. அதை பத்தி அவளை பத்தி ஹாப்பி ஆவாரு. அப்பதான் வந்து கேங், ஓகேங்களா, அந்த கேங் லைக் வந்து கேங் டவுசிக் இவர் வந்து என்ன பண்ணுவார்னா வந்து வந்திருப்பாரு. இவர் உங்களுக்கு வந்து அசஸ் பண்ணுவார். இவர் ஒரு பி ரேங்க் ஹண்டர். இவர் வந்து ஒரு பி ரேங்க் ஹண்டர் அண்ட் அசஸின் டைப்பான ஹண்டர். இவர் வந்து ஒரு 3 லைக் வந்து பிரிசனர்ஸ் கூட்டு வந்திருக்காங்க. 3 பிரிசனர்ஸ் வந்து அவங்களோட ஜெயில் சென்டென்ஸை வந்து கம்மி பண்றதுக்காக வந்திருக்காங்க, அந்த ஹண்டிங் அது இது பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அதுல உங்களுக்கு எந்த ஆட்சேபனையுமே இல்லைன்னு கேட்கும்போது எங்களுக்கு ஆட்சேபனை இருக்கு, பட் வந்து எங்களுக்கு கூட வந்து ஒரு பி ரேங்க் ஹண்டர் வரனால எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு. யாருன்னா வந்து அந்த விவரா இருப்பவர் யாருன்னா வந்து சங்சி ஊல் வந்து சொல்லியிருப்பாரு. சரின்னு சொல்லி இந்த இடத்துல வச்சிருப்பாங்க. நீ ஏன் இங்க வந்த அப்படி மாதிரி கேட்கும்போது, நான் வந்து இந்த இடத்துல ஃபைட் பண்றதுக்காக வந்திருக்கேன், ஏர்ன் பண்றதுக்காக வந்திருக்கேன். நீ ஏன் இங்க வந்தா, நானும் அதுக்காக தான் வந்திருக்கேன், நான் உள்ள வருவேன் அப்படின்னு மாதிரி அவரும் சொல்லுவாரு. சரி, இந்த இதுல யார் லீடரா இருக்கலாம் அப்படின்னு மாதிரி அந்த கேங் கேட்கும் போது, நானே வந்து லீடரா இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சங்ஜினுவா வந்து அவர்கிட்ட சொல்லி நீங்க லீடரா இருந்துக்கணும்னு சொல்லும்போது இவர் வந்து டேங்க் பண்ணுவார். ஏன்னா சங்ஜினுவால தான் இப்ப இருக்க அந்த 5 பேரை வந்து காப்பாத்தி இருக்க முடியும், ஓகேங்களா. அப்படிங்கும் போது இவர் யோசிப்பாரு, இந்த இடத்துல என்ன நடக்குது, இதெல்லாம் யாரையோ நான் பார்த்த மாதிரி இருக்கேன், ஃபெமிலியரா இருக்கே இந்த பிளேஸ் எல்லாம், இங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு போல இருக்கே அப்படின்னு சொல்லி மறந்துடுவாரு. இந்த சஞ்சினுவை பார்த்த மாதிரி அவருக்கு ஞாபகம் இருக்காது, மறந்துடுவாரு. எல்லாருமே உள்ள போவாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த மான்ஸ்டர்ஸ் வரும். அந்த மான்ஸ்டர்ஸ் கூட வந்து லைக் வந்து அந்த இவனுங்க பிரிசனர்ஸுமே சண்டை போடுவானுங்க. இவனுங்க மான்ஸ்டரா இல்ல அந்த இந்த பிசினஸ் மாஸ்டரா அந்த மாதிரி வந்து இதெல்லாம் இருக்கும். இந்த இடத்துல சஞ்சினுவை வந்து நல்லா முன்னேறிக்கிறத பார்த்துட்டு வந்து அவரே வந்து ஹாப்பி ஆவார். லீடர் கேரக்டர் ஹாப்பி ஆவாரு. ஏன்னா வந்து செஞ்சினோ முன்னாடி வந்து ஒரு சின்ன காம்படிஷன் டிஃபீட் பண்றதுக்காக இது பண்ணுவாரு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய மாஸ்டர் ஈஸியா டிஃபீட் பண்ற மாதிரி காமிப்பாங்கல்ல, அந்த இடத்துல வந்து அதனால வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாரு. அப்போ வந்து ஒரு 3 பேர் பிரியும். 3 பேர் பிரியும் போது 3 குரூப்பா நம்ம பிரிஞ்சுக்கலாம், அப்ப வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொன்னவொடனே சஞ்சினுவுக்கு தான் அந்த அப்சர்வேஷன் பவர் இருக்கு இல்லைங்களா, அந்த மான்ஸ்டர் அந்த இது எல்லாத்தையும். அதனால வந்து அவர் வந்து பாஸ் இருக்க ஏரியாவுக்கு போயிருவாங்க, இவங்க 2 பேரும் தனியா போயிருவாங்க. இந்த பிசினஸ் கூட இன்னும் கொஞ்சம் லைக் வந்து அந்த பி ரேங்க் ஆக்டருங்கிறது தனியா போயிடுவாரு. அப்படி பி ரேங்க் தனியா ஆக்டர் போகும்போது இவங்க 2 பேரும் என்ன ஆவானா, லைக் வந்து நான் கொஞ்சம் கில்ட்ல ஃபீல் பண்ணேன். ஏன்னா அன்னைக்கு வந்து சஞ்சினுவா தான் எல்லாத்தையும் காப்பிட்டாங்க. அந்த சஞ்சினுவா வந்து இவன் தான் நான் வந்து ஹையஸ்ட் ரேங்க் ஹண்டரா இருந்தாலும் சஞ்சினுவை விட்டுட்டு ஓடிட்டேன், அது எனக்கு கில்ட்டா இருக்கு. கண்டிப்பா நான் சஞ்சினுவை பார்த்தா நான் வந்து மன்னிப்பு கேட்க போறேன், ஐம் கோயிங் டு ஆஸ்க் ஹிம் ஃபார்கிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த இடத்துல அந்த பிசினஸ் எல்லாம் வந்து லைக் வந்து அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கில் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வந்து அந்த கேங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாரு. இந்த கேங் டவுசிக் வந்து டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாரு. என்ன பண்ணிட்டு இருக்கான் லைக் வந்து அப்படின்னு மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்கும் போதே வந்து என்ன பண்ணிடுவானா, இந்த 3 அந்த இவங்க டிஃபீட் பண்றதுக்காக அந்த பாஸ்ட்ல வந்து அந்த சிவிலியன் கூட பேசுனதை காட்டுவாங்க. அதாவது இந்த சிவிலியனோட டாக்டரை வந்து இந்த 3 பேர் வந்து லைக் வந்து இது மாடஸ்ட் பண்ணி வந்து கொண்டிருப்பாங்க. அப்படிங்கும்போது நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன், காசு கொடுக்கறது மூலியமா நீங்க வந்து அவங்களை போய் டிஃபீட் பண்ணிடுங்க, அவங்களை கொன்றுங்க அப்படின்னு சொல்லி காசு கொடுத்துருப்பாரு இந்த சிவிலியன் இந்த அண்டர் கிட்ட, இந்த பி ரேங்க் அண்டர் கிட்ட, கேங் டவுசிக் கிட்ட. அப்படி வந்து காசு கொடுத்த உடனே இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா அதை வாங்கிட்டு அதுக்கு வந்து நான் வந்து அவங்களை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி கொல்ல போயிருப்பாரு இந்த கேங் டவுசிக், ஓகேங்களா. கேங் டவுசிக் வந்து கொல்ல போயிருப்பாரு. ஆல்மோஸ்ட் இதெல்லாம் சொல்லிட்டு வந்து நான் வந்து உங்களை கொல்ல போறேன்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டுருவாங்க. அந்த கரெக்டா கொல்லும் போது அந்த 2 பேரும் கொண்டுருவாரு. 3வது பிரச்சனை கொல்லும் போது இவனுக்கு 2 பேரும் அதை பார்த்துருவானுங்க. யாருன்னா கேங் டவுசிக் வந்து கொல்றதே இவனுக்கு 2 பேருமே பார்த்துருவாங்க. ஓகே, இது வந்து மர்ஜ் ஆகுது போல இருக்கே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாரு, எந்த பிசினஸும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவங்க 2 பேரையுமே இது பண்ணிடுவாங்க. அது சவுண்டா கேட்டுரும், ஓகேங்களா. இங்க இருக்க 3 பேருக்கு சவுண்டா கேட்டுரும். அப்படி வந்து அங்க போன வந்து இந்த பிசினஸ்க்கு வந்து சாவடிச்சிருக்கிறத பாத்துருவாங்க. அதுவும் கேங் இவருமே லைக் வந்து அந்த கிம்முமே வந்து இதா இருக்கிறத பார்த்துட்டு வந்து ரொம்ப வருத்தப்படுவாரு. உங்களுக்கு தான் நிறைய ஃபேமிலி இருக்கு, அது இருக்கு, இது இருக்கே, ஆகாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எந்த ஒரு யூஸுமே இருக்காது. ஏன்னா இவங்க மேனேஜ் பவர் யூஸ் பண்ணி பார்த்தோம், இவங்களுக்கு எந்த ஹீலுமே ஆகாது. அப்போதான் சொல்லுவாரு, நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், லைக் வந்து நான் வந்து லைக் அன்னைக்கு வந்து அந்த மாதிரி பிஹேவ் பண்ணதுக்கு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா வந்து அந்த இந்த கேரக்டர் யாராவது ஹீலர் கேரக்டர் அடிக்கிறதுக்காக அந்த இவன் கேங் வருவான். அதை கரெக்டா தடுத்து வந்து அவன் வந்து டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருவான். சஞ்சினுவான் டிஃப்ளெக்ட் பண்ண உடனே ஓ லைக் என்னைய நீ வந்து தடுக்கிறியா, பரவாயில்லையே, உன்னோட பாஸ்ட் நான் வந்து பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி வந்து அவன் இது பண்ணுவான், லைக் வந்து கேலி பண்ணுவான். அப்போ வந்து என்ன பண்ணுவான்னா சஞ்சினுவா வந்து சண்டை போடான்னு பார்க்கும் போது என்ன பண்ணுவாருன்னா
யாருன்னா வந்து நம்ம வந்து சங்சீவூல என்ன பண்ணிடுவாருன்னா வந்து நான் சண்டை போடுறேன், நான் ஈவன் தோ நான் வந்து ஒரு மேஜ் டைப்ல வந்து ஒரு சி ரேங்கா இருந்தாலும் நான் வந்து ஒரு வால் திறமையில எனக்கு வந்து ஒரு ஏ ரேங்க் கிட்ட வந்து இது இருக்கு, அதனால இவனை நல்லா பார்த்துக்க முடியும்னு சொல்லி சண்டை போடுவாரு. ஆனா இவன் வந்து அசாசின் கேரக்டர், ஓகேங்களா? அசாசின் கேரக்டர் ஈஸியா மேஜ் கேரக்டர் டிஃபீட் பண்ணிட முடியும், அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் சொல்ல முடியும். பட் வந்து இவங்க கூட இருக்கனால டக்கு டக்குன்னு ஹீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யாருன்னா வந்து லீ கூட இருக்கனால வந்து டக்கு டக்குன்னு ஹீல் பண்ணிட்டே இருப்பாங்க. சண்டையும் நடக்கும். ஆனா சண்டை நடக்கும்போது திடீர்னு என்ன பண்ணிடுவாங்க, இவன் ஃபாஸ்ட் ஆயிடுவான், ரொம்ப ஃபாஸ்ட் ஆகி டக்கு டக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும், அங்க எங்கன்னு போய் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்பவும் வந்து ஒரு ட்ரிக் பண்ணி இவனை டிஃபைட் பண்ணலாம்னு பார்க்கும்போது என்ன ஆயிடும்னா வந்து அவன் வந்து ஈஸியாவே தப்பிச்சிருவான், இந்த ஃபாஸ்ட்னஸ் மூலியமா ஈஸியாக தப்பிச்சிருவான். அப்போ வந்து கரெக்டாக அவனை கொல்ல வரும்போது டக்குன்னு வந்து இவருக்கு முன்னாடி வந்து சஞ்சின்வா வந்து இவனை அடிச்சிடுவாரு. அப்போ இவன் இருக்கும்போதே வந்து யோசிப்பான், என்ன நடக்குது இந்த இடத்துல, ஒரு பி ரேங்க் கண்ட்ரியே வந்து இவனால தடுக்க முடியுதா, இவனால டிஃபீட் பண்ண முடியுதா, இவன் என்ன ஆனா என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லும் போது கரெக்டாக இந்த இடத்துல வந்து நீ யாருன்னு கேட்கும்போது நான் ஒரு இ ரேங்க் கண்டர் லைக் அப்படி சொல்லும்போது இப்போ யோசிக்கோ, அந்த அவனா நீ இப்போ இவ்வளோ பெருசா வளர்ந்துட்ட, லைக் மசில்லாம் வச்சிருக்கு, ஆனா உனக்கு லைக் எனக்கு புரியல, ஏன்னா வந்து உன்னால இந்த அளவுக்கு வந்து சீக்கிரமா வந்துக்க முடியாது, என்ன அடிச்சிருக்கவும் முடியாது, நீ எனக்கு ஒரு ஃபால்ஸ் ரேங்கரா அப்படின்னு கேட்கும்போது இல்ல ஃபால்ஸ் ரேங்கா இருந்திருக்க சான்ஸ் இல்லை, ஏன்னா அன்னைக்கு தான் நான் உன்னோட மனாமீட்டரை செக் பண்ணோம், கண்டிப்பா நீ ஃபால்ஸ் ரேங்கா இருக்க தேவையில்ல, அது இல்லாமல் நீ வந்து ரீசெண்டா எப்பயோ ரீஅவேக்கன் ஆயிருக்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டைங்கிறது நடக்கும். லைக் வந்து இவன் எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கானோ அந்த அளவுக்கு சஞ்சினுவும் ஃபாஸ்டா இருப்பாரு, ஓகேங்களா? சஞ்சினுவும் பாருங்க. அது இல்லாமல் வந்து ஒரு கஷ்ட் வந்துடும், இவன் நீ கொல்லலைன்னா உனக்கு வந்து இதாயிரும் அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் யோசிப்பாரு, ஓகே நீயும் நிறைய பீப்புளை கொண்டிருக்க அப்போ என்ன மாதிரி அப்படின்னு மாதிரி சொல்லி அவன் யோசிப்பான். அப்போ வந்து திடீர்னு பார்த்தா அவனோட அந்த இன்விசிபிலிட்டி பவர், லைக் வந்து ஒரு அசாசின்ல வந்து இன்விசிபிலிட்டி பவர் வந்து யூஸ் பண்ணிடுவான். அந்த யூஸ் பவர் பண்ணி வந்து என்ன பண்ணுவான்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான், ஓகேங்களா? அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்ப சஞ்சினுவுக்கு வந்து ஒரு இதுவே கொடுத்துருவான். கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிரும்னா அவன் வந்து டக்குன்னு ஹீல் ஆகிறத பார்த்துட்டு என்னது ஒரு 100 கிட்ட ஹீலிங் அசாசின் அதுக்கப்புறம் மேஜ் பவர் மேஜிக்கல் பவர்லாம் இருக்கும் அப்படின்னு பத்தி யோசிக்கும் போது இவரோட கத்தியில வந்து ஒரு மர்டரஸ் இன்டர்ன் ஒரு பவரை யூஸ் பண்ணி மொத்தமா வந்து முடிச்சிருவாரு, ஓகேங்களா? மொத்தமா வந்து இந்த கேங்டர்ஸுக்கு வந்து முடிச்சிருவாரு. அந்த மர்டரஸ் பவர் வந்து இது பார்க்கும்போது உன்னோட பவரை பத்தி உனக்கே தெரியல, நீ எவ்வளவு நேரம் வந்து அந்த டார்க்னஸ் கூட நீ உள்ள போறியோ அந்த அளவுக்கு உனக்கும் வந்து இந்த டார்க்னஸ் உனக்குள்ள வந்துடும். ஸோ அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அது எனக்கும் தெரியும் அப்படின்னு மாதிரி வந்து அவர் யோசிப்பாரு. அப்போ அவர் யோசிப்பாரு, நான் எந்த அளவுக்கு இந்த பவர் சாலாம் அது மாதிரி யூஸ் பண்றேன்னா என்னோட மனித தோன்றது கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவர் யோசிப்பாரு. பட் இருந்தாலும் நான் வந்து இதை பத்தி கவலைப்பட போறேன், இப்ப வந்து நான் என்னோட ஒரே ஒரு இது வந்து ஸ்ட்ராங் ஆகணும், ஸ்ட்ரென்த் ஆகணுங்கிறதா இதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணிடுவாரு, இவங்க ரெண்டு பேர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சஞ்சினோ என்ன சொல்லுவாருன்னா நீங்க இங்கே இருங்க, வெளியே போயிருங்க, நான் போய் அந்த பாஸை டிஃபீட் பண்ணிட்டு வெளியே வந்துடுறேன் அப்படி சொல்லி வந்துருவாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து யோசின் ஒரு வந்துருவாரு. வந்து இந்த நடந்த வந்து விஷயத்த கேட்பாரு, இந்த கேங்டவுஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும், இவன் என்னோட பேக்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பான், அந்த மாதிரிலாம் நான் யோசிக்கவே இல்லை, பட் இப்படிதான் இப்பதான் அதெல்லாம் எனக்கு யோசிக்க தோணுது அப்படின்னு மாதிரி அவர் பேசிட்டு இருப்பாரு. சரி நீங்க இது பண்ண முடியும், யாரு வந்து கேங்டவுஸுக்கு டிஃபீட் பண்ணதுன்னு கேட்டா லைக் வந்து ஓகே இதை இது பண்ண மறைக்க முடியாது நான் சொல்ல வரும்போது இவர் வந்து சொல்லிடுவாரு, யாருன்னா வந்து சங்சி வந்து சொல்லிடுவாரு, நான் தான் டிஃபீட் பண்ணேன் வித் ஹெல்ப் ஆஃப் வந்து அந்த இவங்க மூலியமா லீ மூலியமா தான் என்னால டிஃபீட் பண்ண முடிஞ்சிச்சு, என்னோட வந்து கத்தி பவர் மூலியமா அப்படின்னு மாதிரி இவர் வந்து ஒரு பொய் சொல்லிடுவாரு. ஏன்னா வந்து சஞ்சினும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இதை மறைச்சிட்டு இருக்காருங்கிற ஒரு விஷயம் அவருக்கு தெரியுது. அந்த ஒரு ரீசன்னாலதான் இந்த இடத்துல வந்து அவர் என்ன சொல்லிடுவாருன்னா ஓகே அப்படி சொல்லிடுவாரு. இப்போதான் வந்து என்ன பண்ணுவாருன்னா வந்து சஞ்சின் வந்து பாத்தீங்கன்னா வந்து லைக் வந்து இவரோட அந்த என்ன சொல்றதுன்னா வந்து அந்த இவரோட அந்த பவருங்கிறத பார்ப்பாரு. யாரோட பவருங்கன்னா லைக் வந்து அந்த இன்ஸ்பெக்டரோட பவர் பார்ப்பாரு. அவர் வந்து ஒரு ஏ ரேங்க் கண்ட்ரோலா இருப்பாரு. என்னோட இப்ப தற்போதைய சுச்சுவேஷன்ல நான் அவரால் டிஃபீட் பண்ண முடியாது, நான் என்ன ஒரு பி பிளஸ் ஆர் வந்து ஒரு ஏ மைனஸ் அந்த ரேங்க்ல தான் இருப்பேன், அவர் வந்து ஏ ரேங்க்ல பிணக்கல்ல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிப்பாரு. யோசிச்சதுக்கு அப்புறமே இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. யோசிச்சதுக்கு அப்புறம் வந்து லைக் வந்து சரின்னு சொல்லி விட்டுருவாங்க. தென் வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சி ரேங்க் ஹண்டர்ஸ் இருக்குல்ல அது வந்து அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. பிளஸ் வந்து என்ன சொல்றதுன்னா வந்து இந்த இடத்துல நடந்த விஷயம் லைக் வந்து நடந்த விஷயம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களுமே லைக் வந்து இந்த லீவ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நான் இதுக்கு மேலே ஹண்டிங்ல இருந்து வெளியே வரப்போறேன், இது மேலே ஹண்டிங் நான் வந்து பார்க்க போறது இல்லை அப்படின்னு மாதிரி ஒரு ரெவல்யூஷன் கொடுப்பாங்க சஞ்சினோ கிட்ட. பிளஸ் வந்து அவர்கிட்ட இருந்த அந்த முன்னாடி அந்த டபுள் டிஜன் கொடுத்த எசன்ஸ்னே திருப்பி கொடுக்க பார்ப்பாங்க. இல்லை வேணாம் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவாரு. ஆனால் திருப்பி இன்சிஸ்ட் பண்ணுவாங்க நீயே வச்சுக்கோன்னு சொன்னேன். சரி நானே வச்சுக்கிறேன், நானும் வந்து ஹண்டிங் அந்த இதுல இருந்து நான் வந்து வெளியே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த வழியமா ஸோ வந்து இதுக்கு மேலே வந்து
வந்து அந்த ஹண்டிங் அந்த இதுக்குள்ள வந்து இவங்க போறது இல்லை, என்னோட ஹோம் டவுனுக்கே நான் போறேன், ஹோம் டவுனுக்குள்ள வந்தா கண்டிப்பா நீ வா அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் பிளஸ் வந்து லைக் வந்து நான் வந்து எனக்கு வந்து ஈவன் தான் ஒரு பி ரேங்க் ஹண்டரா இருந்தாலும் பெரிய பெரிய கேட்டுக்கு போகாத ரீசன் எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது, எனக்கு ஒரு நர்வஸ் இருந்தது. அந்த ஒரு ரீசன்னால தான் நான் ஸ்மால் கேட்டுக்கு போனேன். அப்படி ஸ்மால் கேட்டுக்கு போகும்போது தான் நான் உன்னை பார்த்தேன், உன்னை ஹீல் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு, எப்பப்போ அடிபட்டி நீ வரும்போது அப்படின்னு சொல்லும் போது அவரும் வந்து நீ டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் யோசிப்பாரு, சரி நம்ம வந்து இவர்கிட்ட பேசிட்டோம், ஏன்னா நான் தான் பண்ணணுங்கிறத சொல்லிட்டேன், நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, இவனதோ நீ ரியா வைக்கணும் இருந்தாலுமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து, ஏன்னா வந்து நீ கொன்ன ஆளோட அந்த பிரதருங்கிறது சங்கில் வான்ங்கிறது வந்துட்டு இருப்பான், அவன் ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர், அதுவும் இல்லாமல் வந்து இதில் இருக்க ஒரு எக்ஸ்ட்ரா கண்டர், அவன் கண்டிப்பாக உனக்கு தேடி வருவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போயிடுவார். யாருன்னா வந்து இவர் நீ முடிஞ்சால் இந்த ஊரை விட்டு ஓடு, இல்லைன்னா இது பண்ணு, ஏதாச்சும் நீ பண்ணிக்கோ அப்படி மாதிரி சொல்லிடுவாரு. நான் இதுக்கெல்லாம் ஊரை விட்டு ஓடணும், நானே பவர்ஃபுல் ஆகிட்டு இருக்கேன், அவனெல்லாம் ஈஸியாகவே நான் ஃபீட் பண்ணிட முடியும் இன்னும் கொஞ்ச நாள் இல்லை நான், அதனால அவனை பற்றிலாம் நான் கவலையே பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நிற்பாரு. சரி இது இப்போதான் நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பவர்ஃபுல் ஆகணுங்கிற மாதிரி யோசிப்பாரு. தென் யோசிச்சுட்டு என்ன பண்ணுவார்னா வந்து அந்த ஸ்ரீரங்க் அந்த கேட்ஸ் கிட்ட போவார். அவங்களே வந்து ஒரு டீமை ஹையர் பண்ணியிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து எல்லாரையுமே வெளியே உட்கார வச்சுட்டு கேட்டு வெளியே வர வச்சுட்டு இவங்க 2 பேர் மட்டும் உள்ள போவாங்க. அதை பற்றி இவனுங்களாம் வந்து கேள்வி பண்ணுவானுங்க, என்ன நீங்க வெளியே உட்காந்தாலே எங்களுக்கு காசு கிடைக்குதா, சரி நாங்கள் வெளியே உட்காந்துக்கிறோம் காசு கிடைக்கட்டும், நம்ம வந்து உள்ள போயிட்டு வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாரு. அப்போ வந்து அந்த ரூயின் ஸ்டோன் கிடைச்சிருக்கும், என்னன்னா வந்து அந்த அந்த இன்விசிபிளான அந்த ஆகிற மாதிரி அந்த ரூயின் ஸ்டோன் அவருக்கு கிடைச்சிருக்கும், அந்த பவருமே அவருக்கு கிடைச்சிருக்கும் அந்த கேங் டவுஸுக்கு வந்து கொன்னனால. ஓகேங்களா? அப்போ வந்து இவங்க 2 பேரும் உள்ள போறதை பார்த்து இவங்க கொஞ்சம் கேள்னா பார்ப்பாங்க, சரி என்னமோ சரி இந்த கேட்டை பத்தி தெரியாம உள்ள போறானுங்க, கொஞ்ச நேரத்துல வெளியே ஓடி வருவானுங்க பாரு அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது டக்குன்னு வந்து கொஞ்ச நேரத்துல வெளியே வருவாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த கேட்டே க்ளோஸ் ஆகும். இவனுங்க ஷாக் ஆயிடுவாங்க, என்னடா அது இவனுக்கு 2 பேரும் இந்த கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டானுங்களா, அப்போ இவங்க 2 பேரும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பானுங்க போல இருக்கு அப்படின்னு மாதிரி இவங்க யோசிப்பானுங்க. யோசிச்சதுக்கு அப்புறம் வந்து அடுத்தடுத்த கேட், இன்னைக்கு வந்து இத்தனை கேட் நம்ம வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் இருக்கும். அந்த டார்கெட் நோக்கி போவாங்க. உள்ள நடக்கிறதுமே காட்டுவாங்க. உள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த சஞ்சினுவை எல்லாத்தையும் கொள்றது, ஈவன் மாஸ்டர்ஸ் அது இதுன்னு கொள்றது, ஈவன் வந்து எல்லா அந்த இதையுமே வந்து கலெக்ட் பண்றது அது இதுன்னு காப்பாங்க. ஈஸியா டெவலப்பும் ஆக முடியும், சஞ்சினுவால ஈஸியா டெவலப்பும் ஆக முடியும். அதெல்லாம் வந்து பார்த்து வந்து இவனே ஷாக் ஆயிடுவான், என்ன நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததை விட பாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவனை வந்து யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா இந்த பவர் பத்தாதுன்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நான் பவர்ஃபுல்லா ஆகணும், அப்படி ஆனாதான் வந்து அந்த கேட்டுக்குள்ள போய் என்னால டிஃபீட் பண்ண முடியும், அந்த எலிக்சர் ஆஃப் லைஃபையும் எடுக்க முடியுங்கிற மாதிரி ஒரு இது வரும். அப்போ வந்து டக்குன்னு வந்து ஒரு ஜாப் சேஞ்ச் கொஸ்டின்ங்கிற ஒரு கொஸ்டின் ஓப்பன், என்னது இது அப்படி மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து இந்த ஹீரோஸ் இந்த ஹண்டர்ஸ் அசோசியேஷனை காப்பாங்க, ஹண்டர்ஸ் கில்ட்டை காப்பாங்க, சாரி ஹண்டர் கில்ட்டில் ஒயிட் டைகர் கில்ட்டை காட்டுவாங்க. இந்த ஒயிட் டைகர் கில்ட்டில் ஒரு மேனேஜர் வந்து இந்த மாதிரி சீரன் கேட்ஸை வந்து ஒரே ஒரு பர்டிகுலர் குரூப் பீப்புள் வந்து வாங்குறாங்க, அந்த பீப்புள் அதை பாருங்களே அப்படின்னு சொல்லும் போது அங்கே வந்து சஞ்சினுவோட பேர் இருக்கும். சஞ்சினுவோட பேர் இருக்கா, ஓகே. சஞ்சினோ வந்து அந்த டபுள் டென்ஷன்ல இருந்தவன், அந்த லைக் வந்து அதுக்கப்புறம் வந்து லைக் வந்து சங்கு இல்வானா, சாரி அந்த பேரை சொல்லிட்டேன் நான், சாரி சங்கு இல்வான் வந்து அவங்க அப்பா கட்சி, சாரி. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அந்த லைக் வந்து அந்த அந்த லீடர் அந்த குரூப்ல இருந்தவன், அதுக்கப்புறம் வந்து அந்த கேங் டவுஸுக்கு அந்த இதுல இருந்தவங்க, அதுல எல்லாம் இருந்தவங்களாச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அந்த இடத்துல போய் செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்பதான் தெரியும் என்னன்னா வந்து மற்ற ஹண்டர்ஸ் எல்லாம் வந்து வெளியே உட்கார வச்சுட்டு இவங்க சஞ்சினோவும் மட்டும் உள்ள போய் வந்து அந்த மான்ஸ்டர்லாம் டிஃபீட் பண்றாரு போல இருக்கு, ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது சரி நம்ம வந்து சன்ஜிங் வந்து எப்படியாச்சும் வந்து இதுக்கு கொண்டு வந்துடணும், எதுக்குன்னா வந்து நம்ம வந்து ஒயிட் டைகர்ஸ் எடுத்து கொண்டு வந்துடும், ஸோ அதனால ஆஃபர் கொடுத்துடலாம் அப்படி மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாரு. இவன் அவர் வந்து ஒரு ஈராக்கா இருந்தாலும் ஒரு ரீஅவேக்கனான ஆயிருக்க சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில வந்து அவர் இருப்பாரு. ஏன்னா வந்து இந்த அந்த மேனேஜர் ஒயிட் டைகர் கில்ட்டோட மேனேஜர், ஸோ இவங்க 2 பேரும் பேசுறதையுமே கேட்பாரு, இவங்க பேசி அந்த அது வெளியே வர்றதையும் பார்ப்பாங்க, அந்த அந்த கேட்டையுமே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு போறதையும் பார்ப்பாங்க. அப்போ வந்து கரெக்டாக வந்து சஞ்சினுவை வந்து மீட் பண்ணலாம் அப்படி மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும். யாருக்குன்னா வந்து நம்ம ஹண்டர் கில்ட்டோட அந்த லீட் இருக்கு, ஹண்டர் கில்ட்டோட அந்த லீடருக்கு வந்து அந்த ஜெஜு ஐலாண்டில் நடந்தது அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும். இப்போ வந்து அந்த மேனேஜர் வந்து
இவரை சஞ்சினோவை பார்த்து பேச வருவாரு. சஞ்சினோவை பார்த்து பேசி ஈவன் அந்த யோஜின் கில்ட் கொடுக்குற ஆஃபரை விட நாங்கள் 10 மடங்கு நாங்கள் ஆஃபர் கொடுக்க போறோம் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது, என்ன அப்படின்னா நீங்க உங்களோட ஹெட் குவார்டர்ஸையும் எங்ககிட்ட கொடுக்க போறீங்களா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, இந்த ஹெட் குவார்டர்ஸ் எனக்கு புரியல அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அவர் என்ன பண்ணுவாருன்னா அவரோட போன்ல இருந்து அந்த டாக்குமெண்ட்ஸ், அதாவது நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 30 அந்த இதை பிடிச்சி கொடுத்தா எனக்கு அந்த அவங்களோட அந்த ஹெட் குவார்டர்ஸே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, நீங்க என்ன கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளவு பெரிய ஆஃபரா அப்படின்னா வந்து இவர் ஒரு பெரிய பழைய பிக் ஷாட்டா இருப்பார் போல இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது டக்குன்னு மறைவாரு. கிட்ட முன்னாடி வந்து இன்ஃபினிட்டி பவர் வைப்பாரு, ஒரு கோடுமே போட்டு விட்டுருவாரு கண்ணத்தை. அப்பதான் ஓகே இவர்கிட்ட ரொம்ப பெரிய பவர் இருக்கு போல இருக்கு, சாதாரணமா எடுக்கக்கூடாது போல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாருன்னா டக்குன்னு வந்து லைக் வந்து அவரை ஹீல் பண்ணியும் விட்டுருவாரு. ஸோ ஒரு ஹீலிங் பவரும் இருக்கு, ஒரு அசாசின் அண்ட் இன்விசிபிளும் ஆகுறாரு அப்படின்னா வந்து இவர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பார் போல இருக்கு. ஸோ அதனால நான் வந்து நினைச்சது கரெக்டு தான், இவர் ரொம்ப பெரிய ஒரு அவேக்கனிக்குள்ள போயிருக்காரு, ரீஅவேக்கனிக்குள்ள போயிருக்காரு, செகண்ட் அவேக்கனிக்குள்ள போயிருக்காரு, அதனால கண்டிப்பா நம்ம எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பாரு. அப்போ வந்து என்ன பண்ணுவாருன்னா டக்குன்னு வந்து ஒரு பிசினஸ் ப்ரொபோசல் கொடுக்குறாரு. நான் வந்து உங்களுக்கு ஒரு 10 சீரங் சீரங் கேரக்டர் வந்து விற்கிறேன், நீங்க வந்து எனக்கு வாங்கிக்கோங்க எங்ககிட்ட இருந்து அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லி அவரும் இது பண்ணிடுவாரு. அந்த காசும் வந்துடும், அந்த சீரங் இது வித்துருவாரு. ஆனா வந்து அது வந்து ஹை பிரைஸ் வித்துருவாரு. நார்மலா அது கம்மி பிரைஸ்க்கே வித்தரலாம், ஆனா வந்து சும்மா ஹை பிரைஸ்க்கு வித்துருவாரு. அந்த பில் அந்த ஹை பிரைஸ்க்கு வித்த உடனே வந்து இவர் கொஞ்சம் ஏமாந்த மாதிரி தான் ஃபீல் ஆவாரு அந்த சஞ்சினுவா கிட்ட. பட் வந்து அவர் என்ன சொல்றது, என்னோட பிரைவேட்குள்ள நீங்க வந்தனால இது ஒரு காம்பன்சேஷன் எடுத்துக்கிட்டோம், மற்றபடி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இதாயிருவாரு. ஸோ அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுவாரு. இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா வந்து சஞ்சனுவோ ஜாப் சேஞ்ச் காஸ்ட்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சு, சரி நம்ம அதுக்குள்ள போய் பார்க்கலாம் என்னதான் நடக்குது அந்த இடத்துல அப்படின்னு மாதிரி பார்க்கலாம்னு சொல்லி என்ன பண்ணிடுவாருன்னா அந்த இடத்துக்குள்ள போயிடுவாரு. ஓகேங்க, அந்த இடத்துக்காக போயிட்டு இருப்பாரு, லைக் கொஞ்சம் டிராவல் பண்ணி தான் போயிட்டு இருப்பாரு. லைக் வந்து டிராவல் பண்ணி போன உடனே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேசிவான ஒரு எஸ்ட்ரன் கேட் வந்து இந்த ஜாப் சேஞ்ச் கோஸ்டுக்காக இன்ஸ்டன்ட் என்ஜின் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆன உடனே வந்து பாத்தீங்கன்னா அக்செப்டும் பண்ணிடுவாரு. சரி என்னதான் நடக்கட்டும் உள்ள போய் நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்க்கறதுக்காக அக்செப்டும் பண்ணிடுவாரு. அது பெரிய கேட்டுங்கிறதுமே ஓப்பன் ஆகும், பெரிய ஒரு கேட்டுங்கிறதுமே ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளேயும் வந்து போயிடுவாரு. உள்ள போனதுக்கு அப்புறம் தான் நோட்டிபிகேஷன் வரும், நீங்க வந்து ஷாப்பு ரீசெட் அது இதுன்னு எதுவுமே யூஸ் பண்ண முடியாது, வந்து நீங்க வச்சிருக்கிறது அந்த இதை வச்சுதான் மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ண முடியும், ஹீலும் அவ்வளவு பண்ண முடியாது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். சரி பரவாயில்ல நம்ம தான் இவ்வளவு ரேங்க்ல இருக்கிறோமே, ஈஸியா டிஃபீட் பண்ணா நைட்டுங்கிற ஒரு மாதிரி நைட் டைப்பான மாஸ்டர்ஸ் வரும். நைட்டிவான மாஸ்டர்ஸை வந்து இவர் கஷ்டப்பட்டு தான் டிஃபீட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அவரோட பேக் ஹேண்ட் அவரோட கத்தி இருக்கு இல்லைங்களா, அந்த கத்தி வந்து அந்த இடத்துல அவ்வளவு வேலை செய்யாது. ஸோ அதனால அவரோட பேக் ஹேண்ட்ல தான் ட்ரீட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல சின்னதா ஒரு மீட்டிங் இருக்கும், யாருன்னா அந்த குடும்பத்துக்குள்ள. ஸோ இந்த இடத்துல பேரலாக பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து இந்த இந்த யூஜின் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட அந்த ஃபேமிலி மீட்டிங் இது நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து என்ன சொல்கிறது, இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, லைக் அந்த குடும்பத்தில் இருந்தவங்கலாம் பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்க அண்ணன் அதுக்கப்புறம் வந்து லைக் அவங்க அப்பாலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க அண்ணா சொல்லுவாங்க, நான் வந்து நிறையா வந்து ஹண்டர்ஸை எஸ்ட்ராங் ஹண்டர்ஸை வந்து இது பண்ணலான்னு பார்த்தேன், ஹையர் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் அவனுங்க வரமாட்டேங்கிறானுங்க, அவனுங்க வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்கிட்ட திரும்பி நீ ஏதோ பண்ணிகிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும், இந்த மேசிவான சி ரேங்க் கேட்டா நீ ஹையர் பண்ணிட்டு இருக்க, என்னோட அந்த இதில் நீ குறுக்க வந்தனா நீ வருத்தப்படுவான்னு மாதிரி சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சஞ்சினுவும் எல்லாத்துக்கூடயும் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. லைக் வந்து அந்த பேர் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அந்த நைட்ஸ் கூட சைன் போட்டுருக்கோம். திடீர்னு வந்து இன்விசிபிளாக ஒரு இது வந்து நம்மளை அட்டாக் பண்ண பார்க்கும், அசாசின் டைப்பான மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட அந்த ப்ரீவியஸ் பார்ட்டில் வந்து ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கே, லைக் வந்து நைட்ஸையும் அட்டாக் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து இதையும் அட்டாக் பண்ணுறோம், 3 விதமான அந்த இதையும் அட்டாக் பண்ணுறோமே, மேஜையும் அட்டாக் பண்ணுறோமேன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. அதுலேருந்து ட்ராப்ஸ் கிடைக்கும். என்ன ட்ராப்ஸ் கிடைக்கும்னா வந்து கியர் செட் மாதிரி, லைக் வந்து ஒரு ஆர்மரோ, அதுக்கப்புறம் வந்து லைக் வந்து கீழே இது ஆர்மரு ஹெல்மெட்டு அந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்கும், ஷீல்டு எல்லாமே கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அதையும் அவர் எக்யூப் பண்ணிட்டு பாஸ் ரூமுக்கு வந்து என்ட்ரு ஆயிடுவார். ஒன்ஸ் அந்த பாஸ் ரூம் என்ட்ரு ஆனதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரெட் நைட் கமாண்டர் இக்ரிஸ் அவரை வந்து மீட் பண்ணுவார். அந்த ஃபோர்ஸே வந்து செமையாக இருக்கும். அந்த ஃபோர்ஸோட வந்து ஒரே ஒரு ஸ்லாஷ் தான் பண்ணுவார் அவரோட வெப்பனில். கிட்டத்தட்ட அவர் போய் வந்து அந்த செவுத்துல மோதி இடிச்சு விழுந்துருவார். ஓகேங்களா, இடிச்சு விழுந்துருவார். அந்த இடத்துல அவரால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா வந்து லிட்ரலி இஸ் லைக் ஓவர் பவர். லைக் வந்து அதனால என்ன பண்ணுவாரு, சரி கத்தியெல்லாம் வேணாம் கையிலே சண்டை போடலாம்னு சொல்லி கையில சண்டை போடும் போது இவரும் கையில இதை விட்டுருவாரு, என்னன்னா வந்து கத்தியை விட்டுருவாரு. ஒரு சிவல்ரி, லைக் வந்து ஒரு உண்மையான வாரியர் வந்து லைக் வந்து அந்த ஆப்பனன்ஸ் எப்படி சண்டை போடுறாங்களோ அந்த மாதிரி சண்டை போடணுங்கிறதுக்காக அவரும் வந்து அவரோட வெப்பனை விட்டுருவாரு இக்ரிஸ். ஓகேங்களா, ஸோ அந்த இக்ரிஸ்க்கும் இவனுக்கு வந்து சண்டை நடக்கும். மீன்வைல் வந்து கோகன் கிட்ட வந்து இவர் வந்து என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா வந்து சாய் என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா, நாங்கள் வந்து அந்த சின்ன அந்த இதுக்கு எக்ஸ்பெடிஷனுக்காக நாங்கள் போகிறோம்,
அந்த ஜிஜு ஐலாண்டுக்கு. ஸோ அப்படின்னு சொல்லி வந்து இது கொடுத்துருவாரு. சரின்னு சொல்லி நீங்கள் போங்க, ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு மாதிரி சொல்லிடுவாங்க. இவர் வந்து போயிட்டுருப்பார், ஹண்டர்ஸ் கில்ட் வந்து போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல வந்து செமையாக அடி வாங்கிட்டு இருப்பார் யாருன்னா சன்ஜின்வோ. இவன் லைக் வந்து ஈவன் இந்த அவரோட ஸ்ட்ரென்த்து வந்து ஓவர் பண்ணுற அளவுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா ஸ்பீடும் சரி ஸ்ட்ரென்த்தும் சரி எல்லாத்துலேயுமே வந்து டாப் சான்ஸில் வந்து இவர் இருப்பார். ஸோ சரி சொல்லி நம்ம ஸ்கில்ஸை யூஸ் பண்ணலாம், டேஷ் ஸ்கில்ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்க அரசனால் இருக்க ஸ்கில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதை டிஃபீட் பண்ணலான்னு பார்த்தா டேஷ் பண்ணாலுமே வந்து முடியல. அப்போ வந்து என்ன பண்ணிடணும், தூக்கி அடிச்சிடும். ஓகேங்களா, அதோட த்ரோன்லேயே தூக்கி அடிச்சிடும். இந்த பக்கம் வந்து சஞ்சய் இவங்களும் வந்து யோசிச்சுருப்பாங்க, என்ன இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஆளை காணமே அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோப் அந்த நாளைக்கு வந்து இதில் போய் மீட் பண்ணணும், அதை மறந்துட மாட்டாங்கன்னு சொல்லி ஹோப் இருக்கு. அப்போ வந்து கத்தி எடுத்து இவனை அடிக்கலான்னு வரும்போது லைக் வந்து என்ன ஆயிடும்னா வந்து அவர் வந்து லைக் வந்து அந்த ஆர்மர் போட்டிருப்பாருங்களா, அது மூலியமாக அதை தடுத்து அவர் கத்தியை வந்து அவர் கையில் கொண்டு வந்து என்ன பண்ணிடுவாரு, டக்குன்னு வந்து அந்த மூஞ்சியில குத்திடுவார். ஓகேங்களா, மூஞ்சியில குத்தி கரெக்டாக கீழே குத்துவார். ஓகேங்களா, கழுத்தில் கீழே குத்தி கடைசியில் வந்து சாகடிச்சிருவாரு டிகிரிஸ். ஓகேங்களா, சாகடிச்சிருவாரு. அப்பவும் சொல்லுவார் ஹி வாஸ் டூ பவர்ஃபுல், பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்குது அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் காயின்ஸு, அந்த எக்யூப்மெண்ட்ஸு, கியர் ஃபார்ம்ஸு, அது இதுன்னு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அதெல்லாம் எக்யூப் பண்ணிட்டு அப்படியே வந்து இது பண்ணுவோம். டெலிபோர்ட்டேஷன் சொன்னால் புரியல. அப்போனா வந்து இப்போ டெலிபோர்ட்டேஷன் கிடைக்குதா, இன்னுமே இந்த டஞ்சனில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம் போல இருக்கு அப்படின்னு யோசிக்கும்போது திடீர்னு வந்து 2-3 போர்ட்டல்ஸ் வந்து ஓப்பன் ஆகணும். ஓகேங்களா, ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்குள்ள லைக் வந்து இந்த நைட்ஸுங்கிறவங்க லைக் வந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா, நிறைய நைட்ஸுங்கிறது வர ஆரம்பிச்சிடும், நிறைய இதுங்கிறது உள்ள வர ஆரம்பிச்சிடும். இதில் வந்து இன்னொரு மென்ஷன் இருக்கு. என்ன ஆயிடும்னா வந்து இதுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே அவர் வந்து அந்த டெய்லி கோஸ்ட்டை பண்ணியிருக்க மாட்டார். நம்ம இதை முடிச்சுட்டு போய் டெய்லி கோஸ்ட் பண்ணலான்னு சொல்லி தான் இருப்பார். இந்த இடத்துல வந்து லைக் வந்து அதுக்கு கூட சண்டை போகிறதுக்காக பார்ப்பார். யார் கூட அந்த நைட்ஸ் கூட வந்து சண்டை போகிறதுக்காக பார்ப்பாங்க. இந்த நைட்ஸை சம்மன் பண்ணுறது லைக் சில மேஜர்ஸ்லாம் சமால் பண்ணிட்டு இருக்கோம் நைட்ஸ். இவர் வந்து இன்விசிபிள் ஆகி கொஞ்சம் டைம் எடுக்கலான்னு பார்க்கும்போது இன்விசிபிலிட்டியை வந்து பிரேக் பண்ணி விட்டுருவாங்க அந்த மேட்ச். கிட்டத்தட்ட ஒரு 4 hours மேலே கிட்ட வந்து இந்த இடத்துல சர்வை பண்ணணும் நீங்கள். இல்லை 4 hours இல்லை, அது எவ்வளோ நீங்கள் சர்வை பண்ணுறீங்களோ அதுக்கு மேலே அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லிடும். ஸோ டைமிங் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி இருக்கும்போது வந்து சரி டெலிபோர்ட்டேஷன் ஸ்டோன் நம்ம யூஸ் பண்ணலாம் சொல்லி யூஸ் பண்ணலாம் போகும்போது கரெக்டாக வந்து அந்த இடத்துல ஒரு நைட் அந்த மான்ஸ்டர் வந்து இவர் அடிச்சிடும். அந்த டெலிபோர்ட்டேஷன் ஸ்டோனுங்கிறது எங்கேயோ போயிடும். ஓகேங்களா, அந்த ரூயின் ஸ்டோனுங்கிறது எங்கேயோ போயிடும். இந்த இடத்துல வந்து லைக் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சுத்து போட்டுருவாங்க, எல்லா மான்ஸ்டரும் வந்து சுத்து போட்டுரும். ஆல்மோஸ்ட் இவர் வந்து டிஃபீட் பண்ணுற அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்கும். இவரும் ரொம்ப அடி வாங்கிடுவார். ஏன்னா வந்து இவர்கிட்ட ஸ்டாமினா இருக்காது, எதுவுமே ரிப்ளேஸ் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, ஹெல்த் வராது. அப்படிங்கும்போது இவர் ரொம்ப இதுவாக இருப்பார். லைக் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவருடைய ஹெச்பி குறையிற சுச்சுவேஷனில் இவருக்கு வந்து பாஸ்ட் அந்த சின்ன ஜினுவோ இருந்த மெமரிஸ் எல்லாம் வரும். லைக் வந்து நீ வந்து ஒரு வீக்கஸ்டான ஹண்டர்ஸ் தானே, நீ வந்து இந்த அளவுக்கு நீ லெவலப் ஆனதே பெரிய விஷயம், நீ இன்னும் வந்து லெவலப் ஆகணும், இன்னும் இதாகணும்னு நீ நினச்சி உன்னே நீ உயிரிழக்கப்படுறியே. இதே மாதிரி தான் வந்து அந்த டபுள் டஞ்சன்லேயும் நடந்துச்சு. ஆனால் வந்து நீ வந்து ரொம்ப வீக் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பாஸ்ட் வந்து ஹார்ன் பண்ணுற மாதிரியே வந்து காட்டுவாங்க. ஸோ இவரை வந்து அந்த பாஸ்ட் வந்து ஹார்ன் பண்ணுற மாதிரி, அது சின்ன வயசு 5 ஜின்னும் வந்து ஹார்ன் பண்ணுற மாதிரியே வந்து காட்டுவாங்க. நீங்கள் இப்போ பாரு, நீ வந்து லைக் வந்து பார்க்கறதுக்கு நல்லா ஆகிட்ட, ரொம்ப ஹைட் ஆகிட்ட, மசில் எல்லாம் வந்துருச்சு, பட் இருந்தாலும் நீங்கள் இப்போ சாக போகிற அப்படி இப்படின்னு வந்து வாய்க்கு வந்து தான் பேசிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா, அந்த ஆல்டர் இமேஜுங்கிறது வாய்க்கு வந்து தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஆயிரும்னா அந்த இதை முடிச்சிருப்பாக்க மாட்டாருங்க இல்லைங்களா, அந்த டெய்லி கோஸ்ட்டை அவர் முடிச்சிருக்க மாட்டாருங்களா. அந்த டெய்லி கோஸ்ட்டை வந்து ஒரு நாளுக்குள்ளே நம்ம முடிக்கலைன்னா அந்த பெனால்டி ஜோனுக்குள்ள வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல நடக்கும். அப்போ வந்து இவன் சொல்லுவான், ஓகே அப்போனா அவங்க வந்து உன்னை சாக விரும்பலை, நீ இன்னும் சாதிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க போல இருக்கு, சரி நீ எவ்வளோ தூரம் நீ போகிறன்னு நம்மளும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து அந்த சின்ன ஜின்ஹோ வந்து சொல்லுவார். மீன்வைல் வந்து கோஹன்கி கூட இவர் பேசிகிட்டு இருப்பார், அந்த ஜெஜு ஐலாண்டில் நடந்ததை பற்றியும் ஜெஜு ஐலாண்டில் நடந்த சாக்ரிஃபைசஸ் பற்றியும் பேசிட்டு இருப்பாரு. ஆனால் ஜிஜு ஐலாண்டை அப்படியே தான் நம்ம வந்து இது பண்ணோம், அங்கே ஓப்பன் பண்ண அந்த எஸ்ட்ராங்க் அந்த கேட்டை வந்து எப்படியாச்சும் நம்ம க்ளோஸ் பண்ணி அதை வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல ஜின்ஹோ வந்து ஆல்மோஸ்ட் வந்து லைக் வந்து ஃபுல் அந்த எனர்ஜி எல்லாம் போய் ஸ்ட்ரென்த் எல்லாம் போய் ஹெச்பி எல்லாம் போய் வந்து படுத்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல தான் வந்து என்ன ஆயிரும்னா வந்து லைக் வந்து அதான் சொன்னேன் இல்லைங்களா, அடி வாங்கிட்டு தான் இருப்பார். அடி வாங்கிட்டு ஆல்மோஸ்ட் வந்து ரத்தக்கரையிலே மாறிடுவார் மனுஷன், ரத்தக்கரையிலே மாறிடுவார். அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து அந்த எமர்ஜென்சி அந்த ஜோனுக்குள்ளே வந்து என்டர் ஆகிற மாதிரி, அதாவது அந்த டபுள் டஞ்சன் நடந்தது வரும் கரெக்டாக வந்து அப்போ வரும்போது அந்த பெனால்ட்டி அந்த ஜோனுக்குள்ளே வந்து லைக் வந்து போயிடுவார். சரிங்களா, பெனால்ட்டி ஜோனுக்குள்ளே போனவொடனே ஆப்வியஸ்லி அந்த பெரிய பெரிய சென்டிபேட் கூட வந்து சண்டை போடணும், அதுக்கு தான் தப்பிக்கணும், அந்த மாதிரி தானே இருக்கும் இல்லைங்களா. அது ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க 4 hours கிட்ட. ஸோ அப்போ வந்து அவர் வந்து அங்கே வந்து அந்த ஹெச்பி பாட்டிலை யூஸ் பண்ணலாம்
பண்ணலாம், மனா வந்து ரெக்கவர் பண்ணலாம். இல்லை மனா ரெக்கவர் பண்ணலாம்னு பார்க்கும்போது ஹெவி டேமேஜ் வந்திருக்கும், அதனால ஹெச்பி ரெக்கவர் பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது என்ன பண்ணிடுவாருன்னா, இந்த சென்டிபேட் கூட எல்லாம் சண்டை போட்டால் லெவலப் ஆகும்ல, லெவலப் மூலியமா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது ஆயிடலாம், லைக் வந்து லெவலப் ஆனோன்னா ஹெச்பி வந்து ரிப்ளேஸ் ஆயிரும்ல அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுவாங்க. நைட்டு ரொம்ப லேட் நைட் ஆயிரும், ஆனால் சங்ஜின் இன்னும் வந்திருக்க மாட்டாங்க. அதை இவர் நோட்டீஸ் பண்ணிட்டு ஓகே ஓவர் ஒர்க் பண்ணுறான் போல இருக்கு, சரி வரட்டும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்டிபேட் எல்லாத்தையும் இது பண்ணி லெவலப் ஆயிடுவார், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹெச்பிங்கிறது கெயின் ஆயிரும். அப்போ என்ன பண்ணுவாருன்னா, நம்ம கிட்ட காசு இருக்குல்ல, ஸோ வந்து காசு காயின்ஸ் இருக்குது, இதை வச்சு ஒரு நல்ல ஒரு வெப்பன் வாங்கிடலாம்னு சொல்லி நைட் கில்லர்னு ஒரு வெப்பனை வாங்குவார். தட்ஸ் ஓபி வெப்பன். ஓகே, ஒரு எஸ் ரேங்க் லைக் வெப்பன். அது எஸ் ரேங்க் கூட இல்லை, அது கீழே இருக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி வெப்பன். அது வந்து நைட்டுக்கு வந்து ஹெவியான ஒரு டேமேஜ் இருக்கும், அதாவது ஆர்மர் டைப் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஹெவி டேமேஜ் கொடுக்கும், அப்படி மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ஹண்டர் ஸ்கில்ட்டை சேர்ந்தவங்கலாம், சாயாக இருக்கட்டும், ஏனா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அந்த ஜுஜு ஐலாண்ட் நோக்கி போகும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து இந்த ஏனுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு இது இருக்குது. அவங்களால வந்து ஹெவியான மனாஸ்மெல்ல வந்து அவங்களால வந்து இது பண்ண முடியாது, லைக் வந்து ஏற்றுக்க முடியாது, அவங்க வந்து இதாகிடுவாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் ஒரு ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாங்க, கடல் ஏதோ மிதந்துட்டு இருக்க மாதிரி நோட்டீஸ் பண்ணுறாங்க. அதை பார்த்து அவங்க ஷாக் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து சஞ்சினும் வந்து திருப்பியும் உள்ளே வந்து எல்லாத்துக்குள்ளேயும் ஃபைட் பண்ண ஆரம்பிப்பாரு. ஆனால் வந்து எந்த ஒரு லெவலப்பும் நடக்காது, ஏதோ ஒரு சந்தேகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாருன்னா, மேஜர்ஸ் தான் இவங்களை சமல் பண்ணுறான்னு சொல்லி கரெக்டாக போய் மேஜர்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இந்த டைம் ஸ்ட்ராட்டஜி ஒரு போன டைம் பிளைண்டாக அட்டாக் பண்ணிட்டு இருந்தவர் இப்போ வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா ஏதோ ஒன்று. ஸோ ஓகேங்களா, அந்த பிளான் ஸ்ட்ராட்டஜி அந்த பிளானை போட்டு வந்து லைக் என்ன பண்ணிடுவார்னா வந்து கரெக்டாக போய் அந்த மேஜர்ஸை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பார். அவருக்கு லெவலப்பும் ஆகும், இதுவும் ஆகும். கடைசியாக ஒரு மேட்ச் என்ன பண்ணிட்டோம்னா, எல்லா காலம்ஸையும் ஒன்றா சேர்த்து ஒரு அட்டாக் பண்ணலான்னு வரும்போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதையும் அவர் டிஃபீட் பண்ணி ஜாப் காஸ்ட்டை வந்து என் பண்ணி விட்டுருவாரு. அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு புது பவர் கிடைக்கும். என்ன பவர் கிடைக்கும்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து லைக் வந்து இந்த ஜாப் காஸ்ட்டில் வந்து ரொம்ப நேரம் நீங்கள் இருந்துட்டீங்க, அதனால் உங்களோட ஜாப் சேஞ்ச் வந்து என்ன நெக்ரோமான்சர் பதவிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது, நீங்கள் வந்து டெட்டை வந்து லீட் பண்ணலாம், நீங்கள் வந்து டெட்டை வந்து லீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பவர்ங்கிறது கிடைக்கும். நான் வந்து அசாசின் டைப் ஆச்சு, நான் ஒரு ஃபைட்டர் ஆச்சு, நான் எப்படி ஒரு மேஜாக இருக்க முடியும் அப்படி மாதிரி கேட்கும்போது வேணான்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரிவார்டு இருக்குன்னு சொன்னோடனே எஸ்ன்னு சொன்னோடனே அப்படியே வந்து இது எழுப்பி விட்டுருவாரு. எழுப்பி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு கமாண்ட் வேர்டு பண்ணணும்னு சொல்லும்போது அங்கே தான் ஐகானிக் வேர்டு வருது, அரைஸ். அந்த வேர்டுங்கிறது அது வர வந்து செட் பண்ணதுக்கப்புறம் மற்ற அந்த அங்கே இருக்க மாஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து அதை கதற மாதிரி ஒரு ஃபீலிங் அவருக்கு கிடைக்கும். தெரியும் சொல்லி என்ன பண்ணுவார்னா, நிறைய நைட்ஸை வந்து எழுப்பிடுவார். இந்த நைட்ஸ் எல்லாமே ஓகே, பட் எனக்கு வந்து நான் இப்போ டிஃபீட் பண்ணேன், இந்த இக்ரெஸ் எனக்கு கிடைச்சானா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படி மாதிரி கேட்கும். அதுவும் இல்லாமல் இந்த இதில் ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும், இவ்வளோ எக்கோ தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியும் போது 10 எக்கோ வந்து ஆல்ரெடி இது பண்ணதை இது பண்ணிடுவார், வெளியே எடுத்து விட்டுட்டு இந்த இக்ரிஸை வந்து இது எடுக்கலாம், லைக் எப்படி சொல்கிறதுனா லைக் வந்து பெருசாக்கிடலாம், இவனை வந்து ஷேடோ ஓகேலான்னு சொல்லி ஃபஸ்ட் தடவை ட்ரை பண்ணுவார், ஃபெயில் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் டைமும் வந்து ட்ரை பண்ணுவார், ஃபெயில் ஆயிரும். தேர்ட் டைம் வந்து ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு, நீ வந்து இந்த எம்டி த்ரோனை நீ வந்து பாதுகாக்கிறதுக்கு பதிலாக உன்னோட கிங்க என்ன நீ நினச்சிட்டு எனக்கு நீ பாதுகாப்பாக இரு, எனக்கு நீ சேவை பண்ணினா வந்து உனக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு இது இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ண அடுத்த செகண்ட் என்ன ஆயிரும்னா அவன் வந்து வந்துடுவான். ஈஸ் லைக் வந்து ஒரு டாப் டியர் லைக் ஷேடோவாக வந்து நமக்கு வந்து இக்ரிஸ் வந்து கிடச்சிடுவான். அந்த இக்ரிஸ் கிடச்சதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து மெயின் பண்ணியிருப்பாங்க இந்த சீசன் 1. ஓகேங்களா, சீசன் 1 இந்த இடத்துல எடுத்துவாங்க. அங்கே வந்து இக்ரெஸ் செஞ்சிச்ச உடனே அவருக்கு வந்து மரியாதையெல்லாம் கொடுக்கும். லைக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லைக் வந்து ஒரு நைட் எப்படி வந்து ஒரு மாஸ்டருக்கு வந்து எப்படி வந்து ஒரு மரியாதை கொடுக்குமோ அந்தளவுக்கு ஒரு மரியாதையுமே கொடுக்கும். அந்தளவுக்கு வந்து செட்டும் பண்ணியிருப்பாங்க, அந்தளவுக்கு ஒரு செட்டும் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து அதாவது எக்ஸ்ட்ராக்ட் ஆகிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து மரியாதை செலுத்துகிற மாதிரி வச்சு இந்த இடத்துல ஒரு ஷேடோ ஆர்மி வந்து நம்ம சஞ்சினோவுக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வச்சு இந்த இடத்துல வந்து சீசன் 1 முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, சீசன் 1 முடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் நான் சீசன் 2 பற்றி நான் பேச போகிறேன். ஆல்மோஸ்ட் சீசன் 1 ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் 2 வீடியோவாக போட வேண்டியதாகிடுச்சு, ஏன்னா ஒரு வீடியோலேயே முடிக்கலாம் தான் நினச்சேன், ஆனால் டைமிங் அது ஓவராக இழுத்துறதுனால நான் 2 வீடியோவாக முடிச்சிட்டேன். ஐ திங்க் சீசன் 2வும் அந்த மாதிரி ஆகும்னு நினைக்கிறேன், அதை விட ஜாஸ்தியாக ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஐ வில் கவர் தட் பராக்காவோட ஃபைட்டை வந்து ஒரு இதுலேயும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து செகண்டாக வந்து அந்த அந்த டீமன் கேசல்குள்ளே போய் அதுக்குள்ளே வந்து ஒரு பாதி ஃபைட் ஏதோ இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் கூட ஃபைட் பண்ணுறது யாருன்னா வந்து அந்த
அவன் பேர் என்ன, டஸ்கா, டஸ்க்கு கிடையாது. டஸ்க்கு தான் அவனுக்கு ஷேடோவோட பேர். ஸோ அந்த லைக் வந்து அந்த இது அதை எடுக்கிற வரைக்கும் ஒரு பாட்டும் வரும். அதுக்கப்புறம் வந்து லைக் வந்து அந்த டீமன் கிங் லைக் வந்து அவன் கூட வந்து லைக் வந்து சண்டை போடுறதா இருக்கட்டும், அந்த மொனார்க்கு, அந்த டீமன் மொனார்க்கு அவன் கூட சண்டை போடுறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூ ஐலாண்டோட ரைடு அதையும் தனியாக பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி, லைக் என்னால் எவ்வளோ ஈஸியாக போட முடியுமோ அந்தளவுக்கு நான் போட பார்க்குறேன். ஈவன் நான் வந்து சீசன் 3 ரிலீஸ் ஆகல, அதுக்கப்புறம் பாங்கால வந்து நான் இது பண்ணி நான் வந்து அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் போகிறேன். எல்லா அந்த ஸ்டோரியும் நான் வந்து போட தான் போகிறேன். மாங்கா வந்து அந்த இது பண்ணி அதுக்கப்புறம் நடந்தது கூட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான் போட போகிறேன். அதனால் நீங்கள் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யா, தேங்க்யூ ஆல், ஹாவ் அ நைஸ் டே. எஸ்.